அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் அன்பு வடிவான தலைவா எங்கள் காமராஜ் என்ற தலைவா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கிணையோ எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உமக்கிணையோ ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே ஏழைக்கென பிறந்தவரே எங்கள் குலநாயகரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே நீர்கண்ட கனவு எல்லாம் நினைவாக முடிந்ததையா விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே கொடியேற்றி நடந்த கதை குவலயத்தில் மணக்குதையா கொடியேற்றி நடந்த கதை குவலயத்தில் மணக்குதையா நீரின்றி நாடும் இல்லை இனக்கின்றி எதுவும் இல்லை ஏழைக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நிற்பவரே உன்புகளை பார்த்தாலே உரைத்திட ஒரு புலவர் இல்லை உன்புகளை பார்த்தாலே உரைத்திட ஒரு புலவர் இல்லை எழுத்தாலே வடித்தெடுக்க எடுகளும் போதவில்லை எழுத்தாலே வடித்தெடுக்க எடிகளும் போதவில்லை உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே சொத்து சுகம் உனக்கு இல்லை சொந்த வீடும் உனக்கு இல்லை சொத்து சுகம் உனக்கு இல்லை சொந்த வீடும் உனக்கு இல்லை மக்கள் நெஞ்ச வீடு என்று குடிபுகுந்த என் தலைவா உன்னை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற வேளையிலே உன்னை விட்டு உயிர் பிரிந்து போகின்ற வேளையிலே உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக மாறியதையா உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக மாறியதையா உலகத்திலே அதிசயங்கள் 7 என்று அறிந்ததுண்டு உன் பெயரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையா உலகத்திலே அதிசயங்கள் 7 என்று அறிந்ததுண்டு உன் பெயரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே
உலகம் போற்றும் பாரதம் தந்த உத்தமராம் காமராஜர், கருப்பு வண்ண காந்தியாம் அந்த மகான், ஜாதியிலே நாடார், ஆனால் தேடி வந்த செல்வங்களை நாடார், பதவிகளை நாடார், இல்லற வாழ்க்கையை நாடார், ஆனால் கல்வி தந்தார், சத்துணவு தந்தார், பள்ளி சாலைகள் தந்தார், நாட்டின் பெருமையே தந்தார். இப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை இந்த நானிலத்தில் யார்தான் நாடார்? நாடா 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 அந்த பதவிகளை என்றும் நாடா, தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடா. தேடி வந்த பதவிகளை என்றும் நாடா, தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடா. நாற்காலி ஆசைக்காக எதையும் நாடா, நாற்காலி ஆசைக்காக எதையும் நாடா. இந்த நானிலத்தில் அவர் கொள்கை யாரா நாடா, தேடி வந்த பதவிகளை என்றும் நாடா. காமராஜர் நாடாரையா, சண்டைகளை அவர் என்றும் நாடாரையா. ஜாதியிலே காமராஜர் நாடாரையா, சண்டைகளை அவர் என்றும் நாடாரையா. நீதியின்றி அநீதிகளை நாடாரையா, நீதியின்றி அநீதிகளை நாடாரையா. இந்த நாட்டினிலே பெருமை பெற்ற நாடாரையா, இந்த நாட்டினிலே பெருமை பெற்ற நாடாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா. காந்தியங்கள் நாடாரையா, கருணை உள்ளம் கொண்டையங்கள் நாடாரையா. கருப்பு வண்ண காந்தியங்கள் நாடாரையா, கருணை உள்ளம் கொண்டையங்கள் நாடாரையா. ஆகட்டும் பார்க்கலாம் என சொல்வாரையா, ஆகட்டும் பார்க்கலாம் என சொல்வாரையா. அட சொன்னபடி அத்தனையும் செய்வாரையா, அட சொன்னபடி அத்தனையும் செய்வாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா.
பிறந்தாரையா, சத்துணவும் சீருடையும் தந்தாரையா, நாட்டின் ஒளி விளங்க ஆதவனாய் வந்தாரையா, காந்தி மகான் நெறிப்படியே சென்றாரையா, காந்தி மகான் நெறிப்படியே சென்றாரையா, சிவகாமி மகன் காமராஜர் நாடாரையா, சிவகாமி மகன் காமராஜர் நாடாரையா. வந்த பதவிகளை என்றும் நாடார், தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடார், தேடி வந்த பதவிகளை என்றும் நாடார். சிந்தனையின் பிறப்பிடமாய் செயல்களுக்கோர் அணிகலமாய் அறிவுலகின் விடிவெள்ளி அரும் தலைவர் காமராஜ், அன்பு நீடூழி வாழ்க சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, காமராஜ் புகழோங்க சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, காமராஜ் புகழோங்க சங்கே முழங்கு, தலைவரின் புகழ் வாழ்க சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, காமராஜ் புகழோங்க சங்கே முழங்கு. ஆண்டுகளை ஆசையதும் அணுகாமல் ஆராட்டுயர் தன்னை அண்டிய போதிலும் அத்தனைக்கு உத்தமன அரசியல் நிலைத்திட்ட காமராஜ் புகழோங்க சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, காமராஜ் புகழ் வாழ்க சங்கே முழங்கு. நமது தமிழ்நாடு இந்திய நாடார் உறவு கூட்டமைப்பு சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் 122 பிறந்தநாள் விழா சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நமது தமிழ்நாடு நாடார் உறவு கமிட்டியின் தலைவர் கூட்டமைப்பு தலைவர் அண்ணன் நூறு நாடார் அவர்கள் அவருடைய உழைப்பு அயராத உழைப்பு, அவருடைய அந்த உழைப்பின் காரணமாக இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா இதே அரங்கத்தில் வைத்து போன வருடம் நடைபெற்றது. மேலும் மேலும் வளர அவருடைய வளர்ச்சி இன்னும் வளர வேண்டும் என்று ராயகிரி இந்து நாள் உறவினர்கள் சார்பாக அவர்கள் நன்றி வந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளை வரவேற்று வணக்கம். உரைமுறை தலைவர் தஞ்சை டெல்டா மாவட்டம் டி இன்ப கிருப நாடார் அவர்களை வரவேற்கிறேன். உறவினர்கள் கூட்டமைப்பின் சார்பாக இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஐயா காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவில் என்னையும் அழைத்தமைக்கு அண்ணாச்சி நூறு நாள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து உறவுமுறை தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் பாபநாசம் தஞ்சை மாவட்டம் நாடார் உறவுமுறை சார்பில் வருக என வரவேற்று ஒரு சிற்றுரையாற்ற கடமைப்பட்டுள்ளேன். நமது அண்ணாச்சி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக நமது இன ஒற்றுமைக்காக பலவாறு போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே ஒற்றுமைக்காக கடந்த 100 வருடத்துக்கு முன்னால் ஐயா ரத்தினசாமி நாடார் அவர்கள் அனைத்து தமிழ்நாட்டு நாடார்களையும் ஒன்றிணைத்து பொறையாறில் அன்று மகாஜனம் என்ற பெயரில் கூட்டத்தை நடத்தி, அன்று போக்குவரத்து கிடையாது, தொலைத்தொடர்பு கிடையாது, அனைத்து உறவின் முறைகளையும் சந்திப்பதற்கு எளிதல்ல. இங்கிருந்து கிளம்பி போனால் 5 நாள் மாட்டு வண்டியில் போனோம். அவ்வளவு சிரமப்பட்டு அந்த ஒற்றுமைக்காக அவர் போராடினார். அவர் பெரிய ஒரு ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வீட்டை போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ஒரு ஏக்கர் கணக்கில் உள்ள வீடு தான் அவங்க ஜமீன் குடும்பம். சொந்தமாக அண்ணாச்சியை பற்றி சொல்லணும்னா மாதம் மாதம் ஒரு புக்கு வரலாறு எழுதுகிறாங்க. அதில் ஒரு முறை நாங்கள் ஒரு 2 தலைவர்களை சந்திக்கக்காண்டி அண்ணாச்சி என்னை தொடர்பு கொண்டார்கள். ஒன்று ரத்தினசாமி நாடார், இன்னொன்று பரிசுத்த நாடார். ரத்தினசாமி நாடார் வகையற போய் நாங்கள் சந்திக்கிறப்ப அவர் சொந்தமாக ரயில் விடுறதுக்கே அந்த காலத்தில் வெளிநாட்டு வணிக ஏற்றுமதிக்காக ரயில் விடுறதுக்காண்டி அவர் இடம் ஏற்பாடு பண்ணி பொருளாதார வசதி, அந்த அரசாங்கத்துக்கு பொருளாதார வசதி ஏற்படுத்தி கொடுத்த அந்த மகானை அந்த நினைவு தூணை பார்க்குறப்ப அண்ணாச்சி சிவலடிஞ்சு போய் கிடந்துச்சு. எங்கே போனாலும் அங்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திடுவார். இந்த இடம் நமக்கு அந்த சிவலடிஞ்சு கிடக்குது, யாரும் பார்வை இல்லாமல் இருக்குன்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக அந்த அரசாங்கத்துக்கும் அந்த பேரூராட்சிக்கும் இங்கிருந்து மனுவை போட்டு அது கடந்த ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டார். அதுக்கு கடமைக்கு அண்ணாச்சி சொந்தக்காரனா ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை யாராச்சும் நம்ம மாவட்டத்திலேயோ எங்கேயோ செய்கிறாங்கன்றது கேள்விக்குறி தான். அதே மாதிரி திருச்சியில் காமராஜர் சிலை செயலாடம் அடைஞ்சிருந்தது. இப்படி ஒன்று சொல்லிட்டே போகலாம். அவர் இருந்த இடத்துல இருந்துட்டு விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மற்றும் என்னுடைய சொந்த விஷயத்துக்காண்டி ஒரு மதுவை எதிர்த்து நான் ஒரு கோரிக்கைக்காண்டி நம்ம மாவட்ட ஆட்சியர் போகிறப்ப அண்ணாச்சி முழு மூச்சாக நின்று அதற்கு 100% வெற்றி வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நம்முடைய ஒற்றுமை தான். ஒற்றுமை இல்லை என்றால் இதை நாம் சாதிக்க முடியாது. ஒற்றுமைக்காக அன்று போராடிய ரத்தினசாமி நாடாராகட்டும், அதற்கு பின்னால் வருகிற ஒவ்வொரு தலைவர்களாகட்டும் அந்த ஒற்றுமைக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். இன்று ஒற்றுமைக்காக போராடுவதற்கான தலைவர்கள் குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய உறவு முறையை சமாளிக்கவே பெரிய விஷயமா இருக்கு. அதில் சில வரவு செலவு, போட்டி, பொறாமை, மற்ற தலைவர்கள், செயலாளர், பொருள் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் அவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம அடுத்து மாநில அளவிலே மாவட்ட அளவிலே வர வேண்டியிருக்கு. இப்போ அண்ணாச்சி ஒரு மாவட்ட அளவிலேயோ மாநில அளவிலேயோ வர்றது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பின்னாடி ஒன்று சொல்லுவாங்க, இவர் அப்படியா அப்படின்னு. அண்ணாச்சி என்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம போயிட்டே இருப்போம்ப்பா, யார் வர்றவங்க என்கிட்ட வரட்டும், நல்ல காரியம் செஞ்சுட்டே இருப்போம், ஒவ்வொன்றும் பின்னாடி வரலாறு சொல்லட்டும்பாங்க. அந்த அளவு நாங்கள் நெருக்கமாக பழகியவர்கள். அது இல்லாமல் தஞ்சாவூர் பரிசுத்த நாடாருடைய வரலாறு கேட்கறதுக்கு 2 நாள் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு டைமே கிடைக்கல, அவங்க கொடுக்கல, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவங்க போய் தங்கியிருந்து அவங்ககிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 99 ஏக்கரை அரசாங்கத்துக்கு மருத்துவக் கல்வி தொடங்குவதற்காக இலவசமாக கொடுத்தவர் பரிசுத்த நாடார். தஞ்சை மண்டலமே நம்ம நாடாருடைய கோட்டை. சொல்லப்போனால் நீங்கள் சொல்லலாம் நம்ம தென் மாவட்டம்னு சொல்லி, தஞ்சை மண்டலம் வாரி வாரி வழங்கிய வள்ளல்கள் வாழ்ந்த பூமி. அந்த பூமியில் பரிசுத்த நாடாருடைய வரலாற்றை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று அண்ணாவுடைய சீரிய முயற்சி தோல்வி அடைந்து விட்டது. அவருடைய புகழ்களை சென்று கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்க, அந்த அளவு நாங்கள் பெருமையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பவும் பல ஏக்கர் கணக்கு இன்ஜினியரிங் காலேஜ், மற்ற நிறைய கல்வி நிறுவனங்கள் ஏகப்பட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போய் நம்ம ஒரு ஒரு கோரிக்கை வச்சோம்னா அந்த பிள்ளைக்கு வேணா உடனே செய்கிறாங்க. நாடார்களுக்குள்ள பற்று இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி எங்களுடைய வரலாறை நான் வெளியில் சொல்றதுக்கு எங்களை விரும்பலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்குறப்ப நம்முடைய உறவின் முறைகள், நம்முடைய வரலாறுகள் வளர்ந்து கொண்டே தான் வருகிறது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நம்முடைய நிறுவனங்களோ நம்ம வளர்ந்து விட்ட காரணம் என்றால் நம்ம ஒரு இடத்துல பணையேறதோ அந்த விஷயம்லாம் இருந்துச்சு. அண்ணாச்சி கூட ஒரு விஷயத்துக்காண்டி பணையேறதுக்கு விஷயமா நாங்கள் ஒரு விஷயம் பேசணும். நான் அவர்கிட்ட கூட சத்தியன் டிவியில் ஒரு 10 நிமிஷம் ஒரு விவாதத்தில் பேசினேன். அண்ணாச்சி அது விஷயமா நான் பேசினேன், எப்படி பணையேற சம்மந்தம் நான் கொஞ்சம் பண்ணுவேன் அண்ணாச்சின்னு. அண்ணாச்சி பணையேற விஷயத்தெல்லாம் நீங்கள் கையை விட்டுருங்க, நாமெல்லாம் அடுத்த செக்ஷன் வந்தாச்சு. பணையேற விஷயம் நம்ம போக வேணாம், நம்ம திரும்பி கீழே கொண்டு போக வேணாம். அதனால அந்த கல் விஷயத்தை கூட அண்ணாச்சி கூட எதிர்த்தாங்க. கல் கொண்டு வரது வேணாம், ஏன்னா கல் கொண்டு வந்தாலும் நம்ம திருப்பி பணையேற போயிடுவோம், அதனால போக வேணான்னு சொல்லி என்ன ஒரு அறிவுறுத்தலை சொன்னாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். மற்றபடி அந்த பண சம்பந்தமா நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கப்ப, இந்த வளர்ச்சிக்கான சிந்தனைக்குன்னு நம்ம யோசிக்கிறப்ப நம்முடைய கல்வி நிறுவனமாக இருக்கலாம், நம்முடைய நிறுவனமாக இருக்கலாம், நாடார் சமுதாயத்துக்கு ஒரு 2% நம்ம இட ஒதுக்கீடு கொடுக்கணும். ஏன்னா நான் அதில் பாதிக்கப்பட்ட அண்ணாச்சியோட இப்போ பேசிட்டு தான் வந்தேன். கடந்த வாரம் ஒரு பெரிய தொழிலதிபருக்கு கோடியாக வழங்கி வள்ளலுக்கு நம்ம பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தாங்க. ஆனால் அந்த வள்ளல் நாடாருக்காண்டி ஒரு விசா கொடுத்தாரான்னு யாராவது சொன்னீங்கன்னா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க நடத்துகிற கல்வி நிறுவனத்தில் 1% நாடாருக்கு தகுதியான நபரை, தகுதி இல்லாத வேணாம், தகுதியான நபரை அவங்க கல்வி நிறுவனத்தில் சேர்த்து நம்ம சமுதாயத்தை தூக்கி விடலாம். அது எல்லாரும் ஒரு கல்வி நிறுவனமாக நடத்தலாம், நம்ம ஒரு தொழில் நிறுவனம் நடத்தலாம். நாம் நம்மளுடைய தொழில் நிறுவனத்தில் சமுதாயத்துக்குன்னு 1% சிந்தனை இருந்தால் தான் நம்ம ஒற்றுமையை வளர முடியும். அந்த ஒரு சிந்தனை வேற நாம செய்ய முடியல, நம்ம கல்லாப்பட்டி ஓட்டி இறங்க முடியாது, நம்மளால நவள முடியாதுன்னா யாராச்சும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு ஒரு 10 ரூபா 5 ரூபாய் கொடுத்து நீ இதை பண்ணியா, என்னால் முடியாது. அந்த சிந்தனைக்கு வந்ததான் நம்முடைய சமுதாயம் வளரும். ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டி, சாஸ்திரான்ற யூனிவர்சிட்டி போனீங்கன்னா ஃபுல்லாக ஐயர் தான் உட்காந்துருக்கான்.
வேற யாருமே வேற கம்யூனிட்டி யாருமே உள்ள ஒரு 10% வேணா வேற கம்யூனிட்டி இருப்பான், எல்லாமே அவங்க தான். நம்ம நாடார் கல்வி நிறுவனம் போனால் நாடார் ஆரம்பிச்சு ஐயர் வேலை கொடுத்துட்றான். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் தான் நல்லா நடத்துவீங்க, உங்கள் பேர் இருக்குது, உங்கள் ஜாதியோட நேம் இருக்குது. நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. அந்த சூழ்நிலையை மாற்றி நம்முடைய வளர்ச்சிக்கான சிந்தனையை இன்னும் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். ஆனால் ஒற்றுமையில் தோல்வியோடு இருக்கிறோம். அரசியலில் நம்ம ஜீரோவாக இருக்கோம். அரசியல் இன்னைக்கு நமக்கான ஒதுக்கீடு இல்லை, படிப்பில் இடஒதுக்கீடு இல்லை. இதுக்கான போராடுற தலைவனை காணவே இல்லை. அந்த தலைவனை நாம் தேடிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு தலைவரும் நம்ம போயிட்டு ஒவ்வொரு தலைவர் பின்னாடி நாம் பயணித்தோம். ஏன்னா ஒவ்வொரு தலைவர் நமக்கு வந்து வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம பயணித்தோம். நானும் ஒரு உடன்முறை தலைவராக இருக்கேன், கிட்டத்தட்ட 8 வருஷமாக இருக்கிறேன். தொடர்ந்து என்ன ஒவ்வொரு வருஷமாக தேர்ந்தெடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இனத்தின் முகவரி பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு நாடார் உறவின் முறை கூட்டமைப்பின் தலைவர் அண்ணன் லூர்து நாடார் அவர்கள் தலைமையேற்று இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்வி கற்ற மாணவர்களுக்கு சீல்டு வழங்கவும் மேலும் நல்ல பல திட்டங்களை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உழைப்பு மென்மேலும் வளர வேண்டும் என்றும் இங்கே கூடியிருக்கின்ற நமது நாடார் உறவின் முறையின் கூட்டமைப்பு தலைவர்களுக்கும் வந்திருக்கின்ற சமுதாய உறவுகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வேண்டும். போட்டியில் முதல் இடம் பெற்ற மாணவி ராஜா சிங் நடுநிலைப்பள்ளி தெக்குச்சத்திரம் மாணவி. கட்டாவில் முதல் பரிசு ரக்ஷிதா சிவகிரி. அடுத்து கட்டாவில் முதல் பரிசு பெற்ற ராஜேஸ்வரி வடக்கு சத்திரம். கட்டாவில் 2ஆம் பரிசு பெற்ற காவண்ணா வர்ஷினி தெற்கு சத்திரம். வர்ஷினி இந்து நமது நாடார் உறவினர் முறை சங்க தலைவர் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாடார் உறவினர் முறை சங்க தலைவர் தம்பி திரு லூர்து அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது அருகில் உள்ள குத்துக்கல் வல்லசை கிராமம் ஐயாபுரத்தில் உள்ளவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக நன்றி. நான் மேடையில் அதிக பேசி பழக்கம் இல்லை. நன்றி. கட்டாயில் 2ஆம் பரிசு பெற்ற கௌசிகா வடக்கு சத்திரம். அடுத்து கட்டாவில் இந்து நாடார் ஒரே முறை சார்பில் வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறோம். மதிய வணக்கம். அதாவது இப்போ எனக்கு முன்னாடி தம்பி பேசின வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நாடார் என்றாலே வந்து பொதுவாக வந்து விருதுநேரில் போய் நீங்கள் யாராவது வேலைன்னு கேட்டு போனீங்கன்னா என்ன காஸ்ட்னு கேட்பாங்களாம். முதல்ல வந்து தேவர் கோனார் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருமாங்களாம். நீங்கள் நாடார்னு சொல்லிட்டீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் இப்போ அண்ணாச்சி வந்து விரவு கடை வச்சிருப்பா, அவர்கிட்ட ஒரு சின்ன திராசை இருந்தால் அந்த திராசை ஏண்ட கொடுக்க சொல்லி ஆகும். இன்னும் 2 ஆள் போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டேன்னா இவங்க ஒரு 4 கொடுத்துருவாங்களா உப்பு வைக்கும் அப்படின்னு.
இன்னொரு அண்ணாச்சி வந்து ஒரு 4 கொடுப்பாங்களா, நீ இதை வந்து செலவு வச்சுக்கப்பா அப்படின்னு. நீ யாருகிட்டையும் வேலைன்னு கேட்டு போகக்கூடாது, நீ வேலை கொடுக்கணும். நீ அந்த சாதியில பிறந்தவன், நீ வந்து அப்படிப்பட்ட சாதியில நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கிற காரணத்தை வச்சு கொண்டு வந்ததுக்கு நமக்கு பெரிய ஒரு தலைவர் இருக்குன்னா அது பெருந்தலைவர் மட்டுமே. ஆனா அதை இன்னைக்கு இவ்வளவு பெருசா எடுத்து 2வது கொண்டாடக்கூடிய அளவில் இன்னைக்கு நமக்கு இருக்கிறது வந்து நூறு அண்ணாச்சி தான். இது எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னா ரேசப்பட்ட விஷயம் இல்லை. நானும் இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று வச்சு நடத்துறேன். ஆனா நான் அதுல என்ன கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு ஆளை இழுத்து கொண்டு வந்து செலவை பத்தி நான் பேச விரும்பல, அது அவங்கவுங்க விருப்பம். நான் அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. இஷ்டப்பட்டா கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம், அது வேற. இவ்வளவு ஆளை இழுத்து கொண்டு வந்து வருஷம் வருஷம் இதை கரெக்டா நடத்தாருன்னா இது ரேஸ்பட்ட ஒரு காரியம் இல்லை. மீண்டும் மீண்டும் இது மாதிரி நல்லா வளரணும். இன்னும் சில ஊர்களில் இருந்து வரவழைக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. முடிஞ்சு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னையும் அணுகுங்க, நானும் வாரேன். நன்றி, வணக்கம். கடையநல்லூர் நாடார் உரைமுறை சார்பில் வருகை இருந்திருக்கின்றவர் மேடைக்கு வாங்க. இதோட கிளாஸ் டீச்சர் மேடைக்கு வரவும். ராஜ்யம் அவர்களை உரையாற்ற மேடை கலைகிறேன். வாழ்த்துறை வழங்க வருமாறு அழைக்கிறோம். மத்தாளம்பாறை திரளாக கூடியிருக்கும் நமது அனைத்து சொந்தங்களுக்கும் இதை தலைமையேற்றி நடத்தி வரும் அண்ணாச்சி லூர்து அண்ணாச்சி அவர்களுக்கும் முதலில் இதயங்கணிந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது போன வருஷம் டிஎன்யூ கூட்டமைப்பு நாளேடு அண்ணாச்சி ஃபஸ்ட்டு பேசிட்டாப்புல இதே இடத்துல கூடியிருந்தோம். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. இன்னும் நிறைய ஊர்களை சேர்த்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. இது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். இதேமாரி தொடர்ந்து இந்த அமைப்பு இன்னும் பல ஊர்களிலும் எல்லா ஊர்லேயும் கிளைகளை போட்டு ஆட்கள் திரட்டி நமக்குள்ள ஒற்றுமையெல்லாம் கொண்டு வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சமுதாய பணிகளை செஞ்சு முடிந்த வரைக்கும் நமக்கு என்ன உதவிகள் நம்ம சமுதாயம் செய்ய முடியுமோ அந்த உள்ள ஆட்கள்லாம் பார்த்து செய்யக்குள்ள எல்லா ஏன் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். மத்தாளம்பாறைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அவர் வந்து உண்மையிலே என்னுடைய குழந்தை மாதிரி வந்து இதே மேடையில் கடந்த வருஷம் அவருடைய பிறந்த நாள் விழாவும் நம்ம கொண்டாடணும். புத்தக வெளியீட்டு விழாவில் அவள் வந்து ஒரு கூச்சமான பெண் கிடையாது, ஒரு ஃபோல்ட்டான பெண். அவள் வந்து நான் ஊருக்கு பத்திரிகைக்கு போகும்போது சொன்னான், மாமா நான் வந்து கண்டிப்பாக பேசுவேன், என்னை பேசாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னா. அதனால் அவளுக்காக அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். முக்கணிகளில் சிறந்த ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இதை இம்மூன்றையும் சேர்த்து அமர்ந்திருக்கைகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தை மாதங்களில் சிறந்தது தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று சொற்களையும் சேர்த்து மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுபட்டி என்கிற விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசுவாமி சிவகாமி அம்மையார் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முதலமைச்சர்களுள் ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர் ஆவார். இவர் குறிப்பாக தமிழ்நாட்டை ஏழை எளிய மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார். இவருடைய தொண்டால் உழைப்பால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெருந்தலைவர் 1972ஆம் ஆண்டு இவரது மறைவிற்கு பின்னர் பாரத ரத்னா விருதினை வழங்கியது. இவர் கல்விக்கே முதலிடத்தை வகுத்தார். இவருடைய ஆட்சி காலத்தில் 1957 15,800 இருந்த தொடக்கப்பள்ளிகள் 1962 சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் வரியை நினைவாக்க
பாடுபட்ட பகலும் இரவும் பாடுபட்டார் காமராஜர். 16 லட்ச தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை 48 லட்சமாக உயர்ந்தது. 16 லட்ச குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி கிராமப்புற சாலை ஒன்றில் செல்லும் பொழுது சில மாணவர்கள் மாடு மேய்த்து கொண்டிருந்தனர். அதனை கண்ட காமராஜர் காரை நிறுத்தி, நீங்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் செல்லவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு மாணவர்கள், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடமே இல்லையே என்கிறார்கள். நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தால் பள்ளிக்கூடம் சென்று படிப்பீர்களா என்று கேட்கிறார். நாங்கள் மாடு மேய்க்க செல்வதால் எங்களை மாடு மேய்க்க சொன்னவர்கள் எங்களுக்கு மதிய உணவு அளிப்பார்கள். நாங்கள் பள்ளிக்கூடம் சென்று விட்டால் எங்களுக்கு யார் மதிய உணவு கொடுப்பார்கள் என்று கேட்டது. பதில் சொல்ல முடியவில்லை முதல்வரால். அவரது கேள்வி நெஞ்சில் முள்ளாக தைத்தது. சென்னை சென்றதும் கல்வியாளர் நேது சுந்தர வடிவேலுடன் ஆலோசிக்கிறார். அவரும் அவரது கருத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஏழை பிள்ளைகள் பள்ளிக்கு வர நன்றி. தென்காசி நாடார் சங்கத்தின் சார்பாக அண்ணாச்சி ஜெயச்சந்திரன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். ஒரு தம்பி பேசினாப்புல நம்மளுடைய ஒற்றுமையை பற்றி பேசினாங்க. அது உண்மையிலே முக்கியமானது. ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம உணவு முறை வச்சிருக்கிறோம், எல்லாம் செயல்படுறோம். அந்த ஊர் கட்டுப்பாடு ஒரு இது இருக்கு. இப்போ இவர் ஊர் தம்பி அருமை தம்பி இந்த கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லா ஊரில் உள்ள ஒவ்வொரு உறவு முறையும் சேர்ந்து ஒரு நல்லது கெட்டதை கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இதை பண்ணியிருக்காரு. அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கூட்டமாக நம்ம சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாளை நம்ம எல்லாம் ஒன்றா குடும்பங்கள் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் வழிவகை இருக்கிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ விழிப்புணர்வு. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம சங்கம் வச்சிருக்கிறோம், ஆண்டு விழா நடத்துவோம், எல்லாரும் செய்வோம். தென்காசியில் செய்கிறது கடலூருக்கு தெரியாது, கடலூரில் செய்கிறது இதுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு தான் இந்த கூட்டமைப்பு நமக்கு துணையாக இருக்கணும். ஒரு அமைப்பில், ஒரு சங்கத்தில், ஒரு ஊரில் ஒரு ஆண்டு விழா நடத்துறீங்க. எல்லா பிள்ளைகளையும் நம்ம குழந்தைகளை கூட்டுறோம், குடும்பமாக கூடுறோம், அந்த பிள்ளைகளுக்கு உதவி பண்ணுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி செய்யும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஊர், பக்கத்தில் இருக்க 5 ஊருக்காரங்களை கூப்பிட்டு அந்த விழாவை நடத்துறீங்கன்னா அப்போ அந்த ஊரில் சரி, இந்த ஊரில் இப்படி செய்கிறாங்க, நம்ம இப்படி ஒற்றுமையாக நம்ம இந்த ஊரில் செய்யணும். அப்போ ஒவ்வொரு ஊருக்காரங்களும் கலந்துக்கிடுவாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். அது நம்ம வழியில் இல்லை. அந்த ஒரு அமைப்பை தான் இவர் உண்டாக்கி இருக்கிறாரு. யாரு? அருமை சகோதரர் குருசாமி. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒற்றுமைகள் வர வேண்டும் என்றால் இந்த மாதிரி கூட்டங்களை ஒவ்வொரு ஊரிலையும், கிராமப்புறங்களில் உள்ள ஊர்களிலையும், ஒவ்வொரு ஊரிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளெல்லாம் சேர்த்து கூட்டம் கூட்டினால் நமக்குள்ள ஒரு உறவு நீடிக்கும், சமுதாய ஒற்றுமை நீடிக்கும், ஒற்றுமை நீடிக்கும். வாழ்க காமராஜர் புகழ். தென்காசி நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள், சிவந்தி நகர் நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அவர்கள். நேஷனல் விழாவில் தங்கம் என்ற மாணவர்களுக்கு பரிசு அளிக்கப்படுகிறது. டி ஸ்ரீ தருண் நேஷனல் லெவல் கோல்டு மெடலிஸ்ட். சுகேஷ் ராம் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். நேபாளில் நடைபெற்ற சிலம்பப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர். அது மட்டுமல்லாமல் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ந்து இடைவிடாமல் சிலம்பிட்டு உலக சாதனை படைத்தவர். கிடையாது. நம்ம கிராமத்தில் உள்ள ஆளுக பூரா அத்தனை பூரா எல்லாரும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 3 வருஷமா சூறாவளி சுற்றுப்பிரயாணமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காமராஜர் ஒரு தரம் அவர் காமராஜரை எம்ஜிஆர் வரவேற்றாராம். தலைவரை நீங்கள் வாங்க
வந்து என் வீட்டில் உணவு அருந்திட்டு போங்க அப்படின்னாராம் எம்ஜிஆர். எனக்கு இப்போ வர சந்தர்ப்பம் இல்லைப்பா ராமச்சந்திரா, நான் வாரேன் பொறு இன்னொரு நாளைக்கு அப்படின்னாராம். பிறகு ஒரு நேரம் சிவாஜி கணேசனும் கூப்பிட்டு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்போ காமராஜரும் கூப்பிட்டுருக்காரு. அப்போ 2 பேரும் வந்துட்டாங்க. அப்போ சிவாஜி கணேசனை விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. அப்போ காமராஜரை சாப்பிட கூப்பிட்டாராம் எம்ஜிஆர். அப்போ காமராஜர் சொன்னாராம், எப்பா நீ நல்லா மக்களுக்கு சாப்பாடு நல்லா அசைவம் போடுத, எல்லாம் போடுத, நல்ல சாப்பாடுங்காங்க. நமக்கு அது ஒத்துக்கிடாதுப்பா இந்த சாப்பாடு. நமக்கு 2 இட்லி தயிர் இது தவிர எனக்கு எந்த விதமான சாப்பாடும் கிடையாதுப்பா, நல்லதே செய் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிட்டு அவருக்கும் அறிவுரை சொல்லிட்டு போனாராம். நன்றி, வணக்கம். அண்ணாச்சி உங்களை எல்லாரும் காமிச்சதுக்கு எங்களுக்கு ஒரு அறிமுகம் காமிச்சு விட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக நேஷனல் லெவல் மற்றும் இன்டர்நேஷனல் லெவலில் தங்கப்பதக்கம் வென்ற ராம்சரண் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது ராயகிரியில் தான் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டமைப்பு சார்பாக இந்த பெருந்தலைவர் காமராஜ் 122வது பிறந்த நாள் விழா சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அவர்களுடைய வளர்ச்சியை மேன்மேலும் வளர அன்னை மாரியம்மனை வழிபட்டு அவர்களுக்கு நமது நாடார் உறவுமுறை அமைப்புகள் அத்தனை பேரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் நமது இந்து நாடார் ராயகிரி இந்து அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் கோல்டு ஸ்டேட் கோல்டு பரிசு வழங்கிய இந்த மாணவர் முகேஷ் கண்ணன் அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் கோல்டு மற்றும் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் 6 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றிய மாணவி பேபிஸ்ரீ அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் அளவில் தங்கப்பதக்கமும் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் 6 மணி நேரம் மற்றும் 8 மணி நேரம் தொடர்ந்து சுற்றிய பிரதீஷ் பால்ராஜ் டிஸ்ட்ரிக்ட் அளவில் தங்கப்பதக்கமும் சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் தொடர்ந்து 1 மணி நேரம் திறந்து சுற்றிய மாணவன் சுகுந்த் இந்து நாடார் வாலிபர் சங்கம் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கூட்டமானது கடந்த ஆண்டு 121ஆம் ஆண்டு காமராஜர் பிறந்த நாள் விழாவை சாம்பூர் வடகரையில் சிறப்பாக அண்ணன் லூர்து அண்ணன் நடத்தினார். இந்த ஆண்டு தெச்சலமாரா சங்க கட்டடத்தில் வைத்து நடத்துகிறோம். இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஊரில் உள்ள உறவின் முறை கூட்டமைப்பில் உள்ள நிர்வாகிகள் தங்கள் ஊரில் நடத்த ஆவணம் செய்யும் போது நமது சொந்தங்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் எந்த மாதிரியான செல்வாக்கோடு இருக்கிறார்கள், அந்த செல்வாக்கு நம்மளும் பெற வேண்டும். அதே மாதிரி கல்வியில நம்ம காமராஜர் ஐயா உச்சம் தொட்டாங்க. அதே மாதிரி விளையாட்டு துறையில சீபா ஆதித்தனார் அவர்கள் உச்சம் தொட்டாங்க. ஒவ்வொரு துறையிலும் இங்க மாணவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்று வந்திருக்காங்க. கத்தார்ல ஒவ்வொரு நாடுகளுக்கு பயணிக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். உலகம் நம்ம கையில இருக்குது. ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஜெயிக்கணும்னா மாணவர்கள் தன்னுடைய இதே மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போது அவர்களை ஒரு சிறு பாராட்டு விழா நடத்தும் போது மற்றவர்கள் இருந்து நம்ம இன்னும் தனித்துவமா வளரலாம். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் 1 இடத்துல வியாபாரத்துல இருக்கோம். அதை எல்லாரும் நம்ம ஒத்துக்குவோம். இது மட்டும் பத்தாது. ஒவ்வொரு துறையிலையும் ஆன்மீகத்திலையும் சரி அரசியல்லையும் சரி ஒவ்வொன்றிலையும் நம்ம முன்ன வரணும். அதுக்கு இந்த கூட்டமைப்பு நம்ம உதவிகரமா நாம பயன்படுத்திக்கணும். நம்ம மாணவர்களுக்கு அது சம்பந்தமா உள்ள நிறைய விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிக்கணும். நம்ம தனிநபர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனி விஷயத்துல சாதிக்கிறோம். ஆனா ஒரு சங்கமா ஒரு இதுல நம்ம எடுத்து கொடுக்கும்போது இன்னும் இதோட சாதிக்கிறதோட லெவல் கூடும். அது நம்ம அடுத்தடுத்து நம்ம
கூட்டங்கள்ல நம்ம பேசணும், பேசும் போது சிந்திக்கணும். இப்ப அண்ணன் சொன்னாங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு காமராஜர் வரணுங்கிறது நம்மளுடைய லட்சியமா வச்சு செயல்படணும். ஆனா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு காமராஜர் வர்ற அளவுக்கு நாம முயற்சி எடுக்கணும். அது மற்ற ஊர்ல நடக்கும்போது தான் நம்ம அதை சத்தியப்படுத்த முடியும். ஒரே ஊர்ல நடத்தக்கூடாது. மீண்டும் மீண்டும் அந்த ஊர்ல நடத்தும் போது அந்த மாணவர்களுக்கு மட்டுமே அந்த இது கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். இப்ப குத்துக்குளோசையில ஒரு வருஷம் நடத்துறோம், ஒரு வருஷம் ராயகிரியில் நடத்துறோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாகனம் வச்சிருக்கோம். இன்னைக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல போகக்கூடிய தொலைவு தான் இது எல்லாமே. அதனால ஒரு துறையில ஜெயிக்கிறவங்களையும் நம்ம பாராட்டும் போது அடுத்து அதே மாதிரி ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். வாய்ப்புக்கு நன்றி கூறுறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஸ்டேட் லெவலிலும் சோழம்புக்கா வேர்ல்ட் ரெக்கார்டு 6 மணி நேரம் தொடர்ந்து சிலம்பம் சுற்றி சாதனை செய்த மாணவி அக்ஷயா அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 122வது பிறந்த நாள் விழாவிற்கு இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாடார் உறவின் முறையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து ஊரினுடைய நிர்வாகிகளுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற மற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், பெரியவர்களுக்கும், தொழிலதிபர்களுக்கும் தந்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டு இந்த இயக்கத்தினுடைய நடவடிக்கையில் நல்லெண்ணம் கொண்டு இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இயக்கத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வரும்போது பார்த்திருப்பீங்க, ஒரு 12 தலைவர்களை முன் உதாரணமாக எடுத்து இந்த இயக்கத்தை நாங்கள் வழிநடத்தி செல்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த 12 தலைவர்களும் சமுதாயத்திற்காகவும், நாட்டுக்காகவும், சமூகத்திற்காகவும், சங்கங்களுக்காகவும் உழைத்த அந்த மாபெரும் தலைவர்களை முன்னெடுத்து நாங்கள் செல்கின்றோம். பட்டியன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்களுக்கு முன்பு ராவ் பகதூர் ரத்னசாமி நாடார் என்ற ஒரு மாபெரும் மனிதன் தான் இன்றைக்கு உரையின் முறையில் தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தவர். அதனால் அவரை முன் உதாரணமாக எடுத்து அவரின் வழியில் செல்லுகின்றோம். அதே போல நம்முடைய இன்றைக்கு உலகமே அவருடைய இசையை பற்றியும், அவருடைய சித்த மருத்துவத்துறையை பற்றியும், அவருடைய வேளாண் விஞ்ஞானியை பற்றியும், இந்த 3 துறைகளிலும் அவர் சாதித்த மிகப்பெரிய சாதனைகளை இன்றைக்கு உலகமே உத்து பார்த்து கொண்டிருக்கின்ற சாம்பவர் வடகரை மண்ணில் பிறந்த ஆபரகாம் பண்டிதர் அவர்களுடைய வழியிலும், நாடார் சமுதாயத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா பட்டியன்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்களுடைய வழியிலும், அதே போல எல்லை போராட்டத்திலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு காமராஜர் கூட சில நேரங்களில் 2 பேருக்கும் உள்ள காமராஜருக்கும் மாப்போசி அவர்களுக்கும் சில காம்படிஷன்கள்லாம் உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் அன்றைக்கு எல்லை போராட்டத்தில் ஒரு மாபெரும் வீரனாக இருந்த அவருடைய வழியிலும், தெற்கெல்லை போராட்டத்திலே தன்னை முழுமையாக பங்கெடுத்து கொண்ட ஐயா மார்சல் நேசமணி நாடார் அவர்களுடைய வழியிலும், இந்து முன்னணியை தொடங்கிய தென்குமரியிலே இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பை தொடங்கிய ஐயா தானுலிங்க நாடார் அவர்களுடைய வழியிலும், அதே போல நம்முடைய தென்காசி மாவட்டம், இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கடலையை சேர்ந்த ஐயா ஹரிராம் சேட் அவர்களுடைய வழியிலும், சீபா ஆதித்தனார் அவர்களுடைய வழியிலும், இந்த சங்கத்தை தோற்றுவித்த ராஜா பலவேசமுத்த நாடார் அவர்களுடைய வழியிலும் இன்றைக்கு தெச்சனமாட சங்கம் இன்றைக்கு உலகளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த சங்கத்தை தோற்றுவித்த ஐயா ராஜா பலவேசமுத்த நாடார் அவருடைய வழியிலும், எங்கெல்லாம் திருப்பணிகள் செய்ய வேண்டுமோ அங்கெல்லாம் திருப்பணிகள் செய்து வந்த பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய வழியிலும், தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியை முதலாக மீட்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வகுத்து தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் செய்து வங்கியை மீட்பதற்கு வருபாடுபட்ட TNU நாகராஜன் அவர்களுடைய வழியிலும் இந்த இயக்கத்தை நாங்கள் வழிநடத்தி செல்கின்றோம். அதே வேளையில் நாங்கள் எல்லா ஊருக்கும் இப்போ ஒரு பத்திரிகை நடத்துகிறோம். தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு மாத இதழை நடத்தி வருகின்றோம். அண்ணன் ஏற்கனவே விவேகானந்தன் கடந்த விழா தொடக்கத்திலே சொன்னாங்க, அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகம் நடத்துவது ஒன்றும் அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை.
அது எவ்வளவு பெரிய சிரமத்துக்குரியது என்று அன்றைக்கு அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஆனால் நான் உண்மையிலேயே அந்த சிரமத்தையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அந்த புத்தகத்தை நாங்கள் உங்களுக்கு வெளியிட்டு வருகிறோம். இன்றைய தலைமுறைக்கு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வீழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்காக இழந்திருக்கிறார்கள். மாதத்திற்கு குறைந்தபட்சம் 35,000 ரூபாய் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் குறைந்தபட்சம் தான் எங்களுக்கு அவருடைய விளம்பரங்கள் வருகை தந்த போதிலும் எங்களுடைய நிர்வாகிகளாக சேர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கையிலிருந்து போட்டு அந்த புத்தகத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். இங்கெல்லாம் உறவு முறையை சார்ந்த நிர்வாகிகள், பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. இந்த புத்தகத்திற்கு நீங்கள் நினைத்தால் ஒரு ஆண்டுக்கு 2,000 ரூபாய் மட்டும் எங்களுக்கு கொடுத்து உதவினால் ஒவ்வொரு மாதம் வருகின்ற அந்த புத்தகத்தில் உங்களுடைய உறவின் முறையுடைய பெயர்களை இந்த வரலாற்றிற்காக உதவி செய்தவர்கள் என்று நாங்கள் அச்சிட்டு வெளியிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு அது நீங்கள் கொடுக்கின்ற அந்த சிறிய தொகை எங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும். ஒரு தலைவருடைய அவர் எந்தெந்த இடங்களெல்லாம் எப்படியெல்லாம் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்ற அந்த இடங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்து அந்த இடத்தில் நின்று நாங்கள் போட்டோ எடுத்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு அந்த புத்தகங்களை நாங்கள் அதை வெளியிட்டு வருகிறோம். அதனால் அந்த புத்தகங்கள் 2 ஆண்டுக்கு சந்தாவாக 500 ரூபாய் வாங்கி கொண்டு தான் நாங்கள் அதை அனுப்பி வருகிறோம். அதே மாதிரி அந்த புத்தகத்தையும் வாங்குங்க. உறவுமுறை சார்பாகவும் தொழிலதிபர்கள் சார்பாகவும் எங்களுக்கு அதுக்கு சிறிய விளம்பரங்களை கொடுத்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்து இந்த இயக்கத்தை மென்மேலும் வளர்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு அடுத்தாற்போல தெசாமார் நாடார் சங்கத்தினுடைய கல்வி கமிட்டியினுடைய உறுப்பினரும் என்னுடைய உறவினருமான அரமேனன் எஸ்கேடிபி காமராஜ் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். கல்வி கண் தந்த அந்த கர்ம வீரர் காமராஜனுடைய 122வது பிறந்தநாள் விழாவை இன்று இந்த தென்றல் மாநகரிலே நம்முடைய தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகளுடைய கூட்டமைப்பு சார்பாக நம்முடைய சமூகத்தை சார்ந்த பெரியவர்களெல்லாம் அழைத்து, குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளெல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு செய்து அவர்களை ஊக்குவிக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கி சீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய சகோதரர் லூர்து அவர்களே, அவர்களோடு துணை நிற்கக்கூடிய இந்த கூட்டமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, என் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய பெரியவர்களே, பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தம்பி லூர்தை நான் பிறந்த நாள் முதல் அறிந்தவன். மிக இளம் வயதிலே எங்கள் குடும்பத்தோடு நெருங்கிய ஒரு தொடர்புடைய குடும்பம், ஒரு உறவினர். அந்த இளம் வயதிலே இருந்து அவனுக்கு எதையாவது ஒரு முற்போக்கு சிந்தனை சின்ன வயதிலே உண்டு. அந்த கிராமத்திலே வளர்கின்ற பருவத்திலே ஏதாவது ஒரு தவறு என்றால் உடனே அந்த இடத்தில் போய் தட்டி கேட்பான். அந்த குணம் சிறு வயதிலே உண்டு. பள்ளியிலே நான் படிக்கின்ற காலத்திலிருந்து பார்த்திருக்கின்றேன். அது ஒரு நேர்மையினுடைய அடையாளம். அந்த அளவிற்கு வளர்ந்து இன்று தமிழக அளவிலே நம்முடைய உறவின் முறையை சார்ந்த பல்வேறு பெரியவர்களோடு பழகி இன்று அவரும் ஒரு அமைப்பை நிறுவி இன்று தமிழக அளவிலே இன்று எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். இந்த கூட்டமைப்பானது இன்னும் வளர வேண்டும், பல்வேறு வளர்ச்சியை பெற வேண்டும், இந்த சமூகத்திற்கு நீங்களும் தொண்டாட்ட வேண்டும் என்று இந்த நல்ல வேளையில் பெரியவர்களோடு சேர்ந்து உங்களை வாழ்த்துகின்றேன். அருமைக்குரிய பெரியவர்களே, நாமெல்லாம் ஒரு தலைமுறை பல கடந்து வந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழ் மண்ணிலே ஆதி காலம் தொட்டு குமரிக்கண்டம் தொட்டு ஒரு பாரம்பரியமான வழித்தோன்றல் தான் இந்த சான்றோர் குலம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இன்று குறிப்பாக நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு, இளைஞர்களுக்கு இந்த சமூகத்தினுடைய வரலாறு என்ன, நம்முடைய வழித்தோன்றல்கள் எல்லாம் யார், நாம் இந்த தென் தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய கடைக்கோடி இந்த குமரிக்கடலிலே இருந்து நாம் இன்று திருவேங்கடம் வரைக்கும், நாம் சென்னை வரைக்கும் இன்று பரவி கிடக்கக்கூடிய ஒரு இனம். இந்த சான்றோர் இனத்தினுடைய சரித்திரம் என்பது மிக ஆழமானது. இன்று வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகள் மறைக்கப்பட்டு இந்த சமூகம் ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக, மிகப்பெரிய போராட்டங்களை மட்டுமே சந்தித்த ஒரு சமூகமாகவும் இன்று ஏதோ முன்னேறிவிட்டதாக சிலர் சித்தரிக்க ஆசைப்படுகின்றார்கள். ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி தமிழன் என்று சொல்லக்கூடிய அந்த லெமுரியா கண்டத்தினுடைய இந்த நாட்டை ஆண்டு, இந்த பாரத தேசத்தை ஆண்ட பாண்டிய மன்னனுடைய சான்றோர் குலத்தினுடைய பரம்பரை நாம் என்பதை எல்லோரும் நினைந்து கொள்ள வேண்டும். பிற்காலங்களில் ஏற்பட்ட கடல்களினுடைய காரணமாக, பல்வேறு அழிவை சந்தித்ததனுடைய காரணமாக, அந்த லெமுரியா கண்டத்தையே நாம் இழந்த காரணமாக நாமெல்லாம் இன்று கபாடபுரத்திலேயும் குடியேறினோம். ஆனால் நாயக்கருடைய காலகட்டத்தில் தான் நாடார் இனத்தினுடைய அழிவானது மிக அதிகமாக இருந்தது. வரலாற்றிலே எப்போது ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக ஆந்திராவிலே இருந்து வந்த அந்த தெலுங்கர்கள் கூட்டம் என்று தென்னிந்தியாவை நாடாள ஆரம்பித்தார்களோ அன்றில் இருந்தால் நாடார் இனம் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டது. நம்முடைய வரலாற்று சான்றுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது, நம்முடைய கல்வெட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது, நம்முடைய செப்பேடுகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. நாடார்கள் நாடாண்ட ஒரு இனம் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக நம்மை எல்லாம் அப்படி தெற்கிலே கொண்டு வந்து தேரிக்காட்டிலே கொண்டு விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அடிமைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் பிறப்பாலே ஒரு சான்றோர் குலத்தினுடைய ஒரு குழந்தையானாலும் சரி, ஒரு இளைஞனானாலும் சரி, பிறப்பிலே அவனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கும், பிறப்பிலே ஒரு தன்மானம் இருக்கும், எதையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த போர்க்குணம் இருக்கும். நியாயத்தினுடைய வழியே நின்று, நேர்மையினுடைய வழியே நின்று, தியாகத்தினுடைய வழியே நின்று உழைப்பால் உயர்ந்து காட்டக்கூடிய ஓர் உணர்வு அடிப்படையிலே நாடார் சமுதாயத்திற்கு இருக்கும். இது இன்று வந்ததல்ல, நேற்று வந்ததல்ல, இது காலகாலமாக நம்முடைய மரபணுக்களிலே பதிந்து இருக்கின்றது. மிகப்பெரிய சான்றோர்களை பெற்றெடுத்த ஒரு இனம், மிகப்பெரிய அறிஞர்களை பெற்றெடுத்த இனம், மிகப்பெரிய அரசாட்சிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய இனத்தினுடைய குழந்தைகள் அடிமைப்பட்டாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் உருவாகின்ற காலத்தில், அதற்கான சூழ்நிலைகள் உருவாகின்ற காலத்தில் ஒருவனுடைய பிறப்பிலே அடிப்படையிலே என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் வெளியே வரும். அதனால்தான் இன்று சான்றோர்களும் எவ்வளவுதான் அடிமைப்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு அரை நூற்றாண்டிற்குள்ளே, ஒரு நூற்றாண்டுக்குள்ளே இன்று உலக மக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இன்று அமெரிக்க தேசத்திலும் ஐரோப்பியா கண்டத்திலும் இன்று உலகம் எங்கும், இந்தியா எங்கும், தமிழகம் எங்கும் ஒரே ஒரு இனம் உழைப்பால், உண்மையால், நேர்மையால் உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் உலகிலே ஒரே இனம் சான்றோர் இனம் என்று சொல்லக்கூடிய நாடார் இனம். நீங்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கின்றீர்கள், எத்தனையோ மேடைகளை நீங்கள் வரலாற்றிலும் பல்வேறு செய்திகளிலும் அறிந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே அடிமைப்பட்ட பல்வேறு நாடுகளுடைய சுதந்திர போராட்ட தலைவர்கள் எத்தனையோ தியாகத்தை செய்தவர்கள். தங்கள் இந்த பெருந்தலைவருக்கு சிறப்பா நம் சமூகத்திலே இவர் பிறந்து விட்டார் என்பதற்கு அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு பிரதம அமைச்சர்களை இந்த உலகத்திற்காகவே உயிர் நீத்து தனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளாது, தனக்கென்று எதையும் நாடாத ஒரு தலைவர் காலகட்டத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைய பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலே இன்று எப்படி இருக்கின்றார்கள்? எங்கு பாருங்கள், லஞ்சம், லாவணியம், ஊழல், கொள்ளை, நாட்டை கொள்ளையடிப்பது,
ஊரை கொள்ளையடிப்பது. இன்று பதவி என்று சொன்னாலே பட்டத்துக்கு வரக்கூடியவன் எல்லாம் 5 ஆண்டுகளை எதை சுட்டி கொண்டு செல்ல முடியும், எத்தனை கோடிக்கு ஊழல் செய்ய முடியும், யார் கோடிகளை பின்திணிக்க முடியும் என்ற இந்த சாதாரண மனிதர்கள் மத்தியிலே ஒரு புனிதராக வாழ்ந்து நியாயமாக நேர்மையாக அப்பழுக்கற்ற கரைபடாத ஒரே களம் உலகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜ் என்ற இந்த அரசியலே வேற யாரை அடையாளம் காட்ட முடியும்? வேற யாரை நாம் இந்த இளைய தலைமுறைக்கு உதாரணம் சொல்ல முடியும்? யாரை வருங்கால சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார் இன்றளவல்ல, நாளை மட்டுமல்ல, இந்த மண் இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்க பெரிய ஒரு அடையாளம். ஒரு மண் என்று சொன்னால் அந்த மண் உரிமையினுடைய அடையாளம். என்று ஒருவன் மண்ணை இழக்கின்றானோ அவன் தன் உரிமையை இழக்கின்றான். மண்ணை இழந்தவன் அடிமைப்படுவான், அடிமைப்படுத்தப்படுவான், அனாதையாக்கப்படுவான். அதுபோன்று ஒரு மொழியை இழந்தவன் தன்னுடைய பாரம்பரியத்தை இழக்கின்றான், தன்னுடைய பண்பாட்டை இழக்கின்றான். மொழியை இழந்தவன் தன்னுடைய கலாச்சாரத்தை இழக்கின்றான், தன்னுடைய நாகரிகத்தை இழக்கின்றான். அதுபோன்று ஒருவன் தன் இனத்தை இழந்தான் என்று சொன்னால் அங்கே ஒற்றுமையை இழக்கின்றான், ஒருமைப்பாட்டை இழக்கின்றான், சகோதரத்துவத்தை இழக்கின்றான். எல்லோருக்கும் நாளை அடிமைப்படக்கூடிய ஒரு அவதியாக இருக்கக்கூடிய ஒரு அகதி நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். எனவே நாம் இனத்தால் ஒன்றுபட வேண்டும், மதத்தால் பிரிவுபடக்கூடாது, மொழியால் பிரிவுபடக்கூடாது. ஆனால் சான்றோர் இனம் என்ற இனம் அனைத்து அமைப்புகளும் ஒன்று கூடி இந்த தமிழகத்திலே மீண்டும் அந்த பெருந்தலைவன் காமராஜனுடைய ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயம். இந்த அரசியல் பொதுவாழ்வு என்றாலே நேர்மை இல்லாத இந்த லஞ்ச லாவணியத்தை தூக்கி எறிவதற்கு முன்னின்று நடத்த வேண்டிய ஒரு இனம் எது என்று சொன்னால் அது நாடார் இனம் என்பதை இளைஞர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாடு அடிமைப்பட்டு நாமெல்லாம் கிடந்த போது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களாக, ஏன் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களின் கீழான ஜாதியாக நடத்தப்பட்ட போது உயர் ஜாதியினால் இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு மேலாடை அணிய முடியாமல் நம்முடைய பெண்கள் எல்லாம் மார்பகங்களை மறைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தபோது ஒரு பகுத்தறிவுவாதியாக, ஒரு சிந்தனைவாதியாக, ஒரு சீர்திருத்தவாதியாக, ஒரு சமயவாதியாக சான்றோர் இனம் தந்தவர்தான் ஐயா முத்துக்குட்டி என்ற வைகுண்டர் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுபோல் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு இயக்கத்தை தமிழகத்திலே கொண்டு வந்த போது ஜாதிய வேறுபாட்டை களைந்தெடுக்க வேண்டும், உயர்ந்தவன் ஜாதி என்ற வர்ணாசிரம கோட்பாடுகளை எதிர்த்த போது அவரோடு உடன் நின்றவர்கள் ஒரு சங்கல்லிங்கனார், சவுந்தரபாண்டியனார் என்ற நாடாரின பெருமக்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அது சுதந்திர போராட்ட காலமாக இருந்தாலும் சரி, இல்லை சமூக மறுமலர்ச்சி காலமாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாதிய எதிர்ப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி, இல்லை மத எதிர்ப்பு கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்திலும் நாடார் இன மக்களே அந்த போராட்டங்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் வியாபாரத்திலும் வணிகத்திலும் கல்வி சாலைகள் அமைப்பதிலும் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதிலும் எழுத்தறிவை ஊக்குவிப்பதிலும் எந்த இனம் முன்னே நின்றது என்று சொன்னால் அது நாடார் இனம் என்பதை இளைஞர்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே ஜாதியத்தினுடைய வளர்ச்சி என்பது இன்னொருவரிடம் சண்டையிடுவது அல்ல. ஒரு ஜாதியினுடைய ஒற்றுமை என்பது நம்முடைய வளர்ச்சியிலே இருக்கின்றது. அந்த வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை என்பது அவசியம். நம்மில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, நம் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் சற்றே தள்ளி வைத்துவிட்டு நாடார் இனம் என்ற ஒரு குரல் ஒலிக்கின்ற போது எல்லோரும் ஒரு குரலாய், ஒரு தாய் மக்களாய், சகோதரர்களாய் நாம் எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என இந்த பெருந்தலைவருடைய பிறந்த நாள் விழாவிலே சபதம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெற்று தென்காசி மாவட்ட கராத்தே சென்சாய் ஆக அவார்டு வாங்கியிருக்கின்ற தமிழ்நாடு நாடார் உறவுமுறைகள் கூட்டமைப்பினுடைய வடக்கு மாவட்ட தலைவராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி கராத்தே என் செந்தில்குமார் அவர்களுக்கு இப்பொழுது கேடயம் வழங்குவார்கள். தமிழர்
குமரன் கும்பகூடத்தினுடைய ஆசானாக இருந்து இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு சென்று பல தங்கப்பதக்கங்களை பெற்று வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் அன்பு தம்பி சிலம்பு ஆசான் அசாந்த் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசுகள் வழங்குவார்கள். மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தாமணி சுப்பிரமணியபுரம். ஏழைகளின் எளியவர் பெருந்தலைவர் மனித கடவுள் காமராஜர் அவர்களினுடைய 122வது பிறந்த நாள் நிகழ்வு தமிழ்நாடு நாடார் உறவுமுறைகள் கூட்டமைப்பினுடைய தலைவர் விழாவினுடைய தலைமையாளர் அன்பு சகோதரர் அகரக்கட்டு லூர்து நாடார் அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணாச்சி அம்மையப்ப நாடார் அவர்களை ராஜன் ஆசீர்வாதம் அவர்களை ஹரிகர செல்வன் நாடார் அவர்களை ஆனந்த் காசிராஜன் அவர்களை செந்தூர் செல்வம் அவர்களை ராஜசேகர் நாடார் அவர்களை மதிவளவன் அவர்களை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஜான் டேவிட் நாடார் அவர்களை வரவேற்புரை வழங்கியிருக்கின்ற அருமைக்குரிய சுப்பிரமணிய நாடார் அவர்களை நன்றியுரையாற்ற இருக்கின்ற கொட்டாகுளம் கடைசி நாடார் அவர்களை நிகழ்வில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி சீதா பாலமுருகன் அவர்களை மற்றும் வருகின்ற வழியில் வண்ண அலங்காரத்தோடு இருக்கின்ற 12 தலைவர்களினுடைய திருவுருவ படங்களை திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பெருமக்களை எனக்கு முன்பாக பேசி சென்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ATS திருமலசாமி நாடார் அவர்களை வருகை வந்து சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜ்யம் அவர்களை எனக்கு முன்பு வேறு எவருக்கும் இங்கே பேசுவதற்கு இடமில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு சமுதாயத்தையும் பெருந்தலைவரையும் தொட்டு சென்று என்று இல்லாமல் தட்டி சென்ற என் அருமை சகோதரர் SKTP காமராஜ் அண்ணன் அவர்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டை கொட்டாகுளம் இரட்டைகுளம் குத்துக்கல் வலசை அகரக்கட்டு விந்தன்கோட்டை புதூர் இளஞ்சி அச்சன்புதூர் கணக்கப்பிள்ளை வலசை சாம்பூரடகரை மத்தளம்பாறை சுரண்டை பாலமார்த்தாண்டபுரம் கடையநல்லூர் சிந்தாமணி பாண்டியாபுரம் அம்மையாபுரம் கடையாலுருட்டி சுப்பிரமணியாபுரம் செவிகிரி தெற்கு சத்திரம் கடையநல்லூர் ஆனைகுளம் பாபநாசபுரம் சின்னத்தம்பி நடானூர் துரைசாமியாபுரம் ராயகிரி கலிதீர்த்தான்பட்டி தேவிப்பட்டினம் கீழப்புலியூர் ஐயாபுரம் குற்றாலம் உள்ளிட்ட பேரை விட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அனைத்து பகுதிகளிலும் இருந்து உரையை இருந்திருக்கக்கூடிய உரைமுறை நிர்வாகிகளை என்னோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் உறவின் முறையினுடைய தலைவர் அன்பு அண்ணன் ஜோதிராஜன் அவர்களை துணைத் தலைவர் மருதகிரி அவர்களை உறவின் முறையினுடைய துணைச் செயலாளர் காளியப்பன் அவர்களை வருகை வந்திருக்கக்கூடிய முன்னாள் பள்ளிச் செயலாளர் வன்னியராஜா அவர்களை முன்னாள் பள்ளி கமிட்டி தலைவர் முத்துவேல் சாமி அவர்களை முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் முருகேசன் அவர்களை கணக்கர் முத்துசெல்வன் உள்ளிட்ட என் அருமை ராமநாதபுரம் நாடார் உறவுமுறை பெரியவர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேசி சென்ற சகோதரர்கள் சொன்னது போல ஓராண்டுக்கு முன்பு இதே மேடையில் நாமெல்லாம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்காக அண்ணன் நூறு அழைத்தார் என்ற ஒற்றை குரலுக்காக ஒன்றிணைந்தோம். அதன் பிறகு 122வது அவதார தினம் அன்பு தலைவன் காமராஜ் என்று அழைத்த போது இன்றைக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். ஒரு சமூகத்தினுடைய வெற்றி எப்பொழுதெல்லாம் ஒன்றாகி பார்க்கிறோமோ எப்பொழுதெல்லாம் கூட்டத்தை காட்டுறோமோ அப்பதான் ஜெயிக்க முடியும். சமூகத்தினுடைய வெற்றி குறிப்பாக நாடார் சமூகத்தினுடைய வெற்றி பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பதிவிடுகின்ற பொழுது ரொம்ப டீப்பா உள்ள போய் பார்த்தீங்கன்னா கராத்தே செல்வனுக்கு அருவாள் அடிச்சு கொடுத்ததே காமராஜர் மாதிரி போடுவான். அந்த மாதிரி போடுவான். அந்த சிந்தனையோடு தான் இன்றைக்கு இந்த சான்றோர் சமூகம் குற்றம் சுமத்தப்படுகிறது, பழி சொல்லுக்கு ஆளாக்கப்படுகிறது என்று சொன்னால் உழைத்து முன்னேறிய உண்மை, உழைத்து முன்னேறிய இந்த சான்றோர் சமூகத்தை நட்பு சமூகம் சற்று ஏக்கத்தோடு பார்ப்பதால் வந்த எதிர்வினையாற்றல் தான் அது. பெருந்தலைவர் அவர்களுக்கு 7 வயசா இருக்கும் பொழுது நம்ம மகாஜன சங்கத்தை உருவாக்கிட்டோம்.
1910, அவர் 1903. சின்ன பிள்ளையா 7 வயது சிறுவனாக விருதுநகரில் விளையாடி கொண்டிருந்த பொழுதே இந்த சான்றோர் சமூகத்திற்கு எதிர்கால திட்டமிடலுக்கு பொறையாறில் ராவ் பகதூர் ரத்தினசாமி நாடார் ஒரு மகாஜன சங்கத்தை நமக்கு தோற்றுவித்து கொடுத்தார் என்று சொன்னால், அப்பொழுதற்கு முன்னாலேயே இந்த சமூகம் கல்வி சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது என்பதற்கு திருமங்கலத்தில் இருக்கின்ற சத்திரிய வித்யாசாலா பள்ளியினுடைய ஸ்தாபிதம் எப்பொழுது துவங்கினார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த தமிழகம் எங்கும் இந்த 122வது பெருந்தலைவருடைய பிறந்த நாள் பேச்சு போட்டிக்காக பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய சூழலில் பொறையாறுல துவக்கப்பள்ளி 1865 நம்ம சமூகம் துவக்கியிருக்கு. வெள்ளையன் காலத்திலேயே 1865 துவக்கப்பட்ட பள்ளியை இன்றும் நாம் காண்கின்றோம். எனவே காமராஜருக்கு முன்பே இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அடித்தளமிட்டவர்கள் நமது சான்றோர்கள பெருமக்கள் என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது. பெருந்தலைவர் என்கின்ற ஒற்றை சொல்லால் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக குழுமி இருக்கிறோம். அண்ணன் லூர்து அவர்கள் அழைத்தால் தான் இந்த உறவுமுறைகள் ஒன்றாக கூடும் என்று சொன்னால் நமக்கு வெற்றி கிடையாது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி பழகுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் கூடி விருந்துண்டு மகிழ்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் அரசியல்வாதிகளின் பார்வை, அரசு இயந்திரத்தின் பார்வை உங்கள் மீது விழும் என்பதற்கு இங்கே ஒற்றை உதாரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அமைப்பு நான் பல மேடைகளில் ஏற்கனவே சொன்ன மேடையில் சொன்னது போல, அன்பு அண்ணாச்சி அகரவரிசைக்கு சொந்தக்காரர் அம்மையப்ப நாடார் அவர்களால் ராயகிரியில் துவக்கப்பட்டது என்று சொன்னார். ஆனாவரிசைக்காரர்களால் துவக்கப்படுகின்ற எந்த அமைப்புமே வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். எங்க அப்பா சொல்லுவாங்க, உறவுமுறையில் பள்ளி செயலாளராக 13 ஆண்டு காலம் இருந்த பொழுது வசூலுக்கு செல்கின்ற பொழுது எல்லாரும் கிளம்பி வேனில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எங்க பள்ளிக்கூடத்தில் அண்ணாமலை ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்களாம். பயணத்தில் கூட ஆனாவரிசைக்காரர்கள் இருக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் திட்டமிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு யதார்த்தமாக அன்னைக்கு அவங்க உரைமுறையில் தலைவராக இருக்குங்கிறது விதி. நீங்கள் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா இன்றைக்கு அந்த அம்மையப்ப நாடாருடைய பின்னணி, அவர் எந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழக அரசால் பார்க்கப்படுகிறார்கள் இந்த கூட்டத்துக்கு தெரியாது. உறவின் முறையின் சார்பாக கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த சமூகத்தின் சார்பாக ஒரு அனைத்து வார்டுகளிலும் ஆள் அனுப்பாட்டி ஜெயிக்க வச்சு ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியை, அவர் ராயகிரி பேரூராட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து பதவி ஏற்பு விழா அன்னைக்கு அரை பக்கம் புழு பச்சை விளம்பரம் கொடுத்தார். அது தென் தமிழகத்தில் ஒரு பெரிய வெற்றி. ஆனால் தனிப்பட்ட அம்மையப்ப நாடாரை நாம் இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். அவர் மேல கேஸ் இருக்கு, தெரியுமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவரை காப்பாற்றுவதற்கு நாம் மறந்து விட்டோம். அவர்கள் களம் அமைக்கவில்லை. நான் அவரை தான் கூட சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை போக்குவதற்கு ஒரு டென்ட் அமைச்சு ராயகிரி பேரூராட்சிக்கிலேயோ ராயகிரி பஸ் ஸ்டாண்ட்லயோ உட்கார்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உண்ணாவிரதமும் சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன், சுரண்டையிலிருந்து மம்சாவரம் வரைக்கும் அனைத்து உறவுமுறைகளும் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற பொழுது அந்த போலி எஃப்ஐஆரை உடைச்சிருக்கலாம். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா நாங்க அதுல ஜெயிச்சோம். எங்கள் உறவுமுறை தலைவர் அன்பு அண்ணன் சோதிராஜன் அவர்கள் கச்சிதமாக கையாண்டோம். எப்படின்னா, பூமிக்கு அடியில் ஒரு நடராஜர் சிலை எடுத்தோம். உங்களுக்கே தெரியும். அதை தக்க வைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு முடிவெடுத்து நைட்டோட நைட்டு அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு காலையில இன்னைக்கு முன்னணியில் இருக்கின்ற 7 பேருமே அரெஸ்ட் பண்ணி நாங்கள் உள்ள போனாலும் இந்த இடத்துல கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த திட்டமிடலோடு சுரண்டையிலிருந்து மம்சாவரம் வரை இருக்கிற அனைத்து உறவுமுறைகளுக்கும் உறவுமுறை தபால் போட்டோம். தபால் கொண்டு போய் கொடுத்தோம். 3 கார்ல போய் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில இருந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு உறவுமுறையா நடராஜருக்கு மாலையை போட்டு நீங்க வந்தீங்க. இந்த சாமி கும்பிட்டுட்டு போகும்பொழுது நம்மால் உணர முடிந்த ஒரு விஷயம், நமக்கே தெரியாமல் உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்கிறாங்க எவ்வளவு பேர் இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு. நாங்க சளைக்கவே இல்லை. சாயந்தர வேளையில அன்னதானம், பகல் ஃபுல்லா பஜனை, சாயந்தரம் அன்னதானம். அப்ப ஆயிரக்கணக்கான பேர் கூடி கலைகின்ற பொழுது சிலையை தொட்டா சாக்கடிக்குங்கிற உணர்வை நாம் அரசுக்கு சுட்டி காட்டுகிறோம். இதை தொட்டா சமுதாய பிரச்சனை ஆயிரும், தென்காசி மாவட்டத்தில் ஜாதி ஓட்டு போயிருங்கிற சிந்தனை அவங்களுக்கு வருகின்ற பொழுது அதை தொடுவதற்கு அரசு பயப்படுகிறது. நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லல, உங்களால் அதை வெற்றியடைய வைத்தோம். அது ஒரு ராஜதந்திரம். அப்ப அந்த உறவுமுறைகள் வந்து வணக்கம், அந்த நடராஜர் சிலைக்கு வணக்கம் செலுத்தி எங்கள் உறவுமுறை நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்து போய்கிட்டே இருக்கிற நிகழ்ச்சி ஒரு வாரம் ஓடிக்கிட்டே இருக்குது. எங்க ஊர்ல இருக்கிற அனைத்து மக்களையும் அந்த கோவில்ல உட்கார வச்சு பஜனை பாடிக்கிட்டே இருக்கிறோம். மறுநாள் காலை என்ன நடந்திருக்கணும்னா தாசில்தார் பூட்டு போட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போயிருக்கணும். அதுதான் சட்டம்.
சட்டத்துல இடம் இருக்கு. பூமிக்கு கீழே இருந்து எடுத்த பொருள் அவருக்கு சொந்தம். ஆனா அவர் வருகின்ற பொழுது 2000 பேர் உட்கார்ந்துருந்தோம். யாரும் வேலைக்கு போகக்கூடாது. உறவுமுறைக்கு எல்லா உறவுமுறைக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறோம். அப்ப ஒன்னா சேர்ந்து உட்கார்கின்ற பொழுது எங்களோட வந்து அவரும் பாட்டு பாடி சாமி கும்பிட்டு போயிட்டே இருந்தார். ஆக எதை தொட்டால் அதிகாரம் இழக்கப்படும், வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்கின்ற சிந்தனையை நீ எப்பொழுது உருவாக்குகிறாயோ அப்பொழுதுதான் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் நிச்சயமாக அமையும். அப்படிப்பட்ட அந்த அமைப்புகள் இந்த தென்காசி மாவட்டத்திற்கு அமைந்திருக்கிறதா? இந்த உறவின் முறைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்வதற்கு நூறுநாடார் மட்டும்தான் வேண்டுமா? அவர் அழைக்கின்ற போதுதான் நாம் வர வேண்டுமா? அப்படிப்பட்ட வருஷத்துக்கு ஒருக்காதான் கூடி கல்யாணமானா இல்ல. இந்த தென்காசியினுடைய முக்கிய நகரங்களாக இருக்கின்ற தென்காசி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் மூணுலையும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கின்றன. நமது முன்னோர்கள் நமக்கு ஒரு மாபெரும் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு தரைமட்டமாக இருக்கின்ற ஒரு கோபுரத்தை ஒரு பராக்கிரம பாண்டியன் இந்த கோபுரத்தை பின்னாளில் எவரேனும் தட்டி எழுப்பி கட்டினால் அவருக்கு தலை வணங்குகிறேன் என்ற ஒரு பட்டத்தை, ஒரு பட்டயத்தை அந்த கோவிலிலே கல்வெட்டாக பதித்து நாம் இன்றைக்கு 2ஆம் பராக்கிரம பாண்டியன் என்று சொல்கின்ற அளவிற்கு ஐயா சின்னையா அவர்கள் அதை கொடுத்தாலும் கூட இந்த தலைமுறை நெஞ்சுறுதியோடு என் கோபுரம் இது, என் பாட்டன் சிவந்தி ஆதித்தன் கொடுத்த கோபுரம் இது, என் முப்பாட்டன் பாண்டிய மன்னன் கொடுத்த கோபுரம் இது என்று நீங்கள் ஆராய்ச்சிருக்கிறீர்களா என்றால் இல்லை. இது தென் தமிழகத்தில் இருக்கிற மிற்ற சகோதர இரு சமுதாயத்திற்கு கிடைச்சிருக்கும்னு சொன்னா என்ன வரத்து இருப்பாங்க பாருங்க. அதை சொந்தம் கொண்டாடுவதற்கு நீங்கள் தவறுகிறீர்கள். இப்பவும் அந்த கோயில்ல நாடார் மண்டகப்படி இருக்குது. அப்ப அந்த மண்டகப்படி இன்றைக்கெல்லாம் கூட்டப்படுகிறதோ அன்றைக்கெல்லாம் தென்காசியில் இருக்கிற அனைத்து உறவின் முறைகளும் நீங்கள் ஒன்றாக சேர்ந்தால் தென்காசியில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அனைத்து நாடார் பெருமக்களுக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு 100 நாடார் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். நாளைக்கு சங்கரன் கோவில் உறவின்முறை கூப்பிட்டு ஆடி தபசு இன்னைக்கு, நாளைக்கு நமக்கு மண்டகப்படி. அப்ப தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து உறவின் முறைகளும் ஆடி தபசுக்கு மறுநாள் சங்கரன் கோவிலில் கூடுகின்ற ஒரு யதார்த்தத்தை நாம் ஆண்டுதோறும் கொண்டாடினோம் என்று சொன்னால் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அந்த சான்றோர்களுக்கு ஒரு மரியாதை. இதேதான் வாசுதேவநல்லூர்ல என் அருமைக்குரிய தொழிலதிபர் அண்ணாச்சி தங்கப்பழம் அவர்கள் சொந்த செலவுல இன்னைக்கு தேர் ஓட்டுறாரு, தேர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். எப்படி தென்காசிக்கு சின்னையா அவர்கள் கோபுரம் அமைத்து கொடுத்தார்களோ அதுபோல தமிழகத்தில் 2 இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற வாசுதேவநல்லூர் கோயிலுக்கு சொந்த பணத்துல தேர் செய்து கொடுத்து வடம் பிடிக்கின்ற பணியை தொடர்ந்து தன் குடும்பத்திற்கு பெற்று தந்த அவர் அங்கேயும் ஒரு மண்டகப்படியை நாடார் சமுதாயத்துக்கு பெற்றுக் கொடுத்து தெப்ப திருவிழாவை நடத்தி வருகிறார். தெப்ப திருவிழான்னு பாத்தீங்கன்னா தெப்பத்துல தண்ணியே இருக்காது 12 மாசமும். தெப்ப திருவிழாவுக்கு 15 நாட்களுக்கு முன்பாக ரோட்டுக்கு மேற்க இருந்து ஒரு 10 மோட்டர்ல தண்ணி வந்து தெப்பத்துக்குள்ள விழும். ஆக ஒரு இறைவனுக்கு தெப்பத்துல தண்ணியை உருவாக்கி தெப்ப திருவிழாவை கொண்டாடுகின்ற பணியை வாசுதேவநல்லூரில் அருமைக்குரிய அண்ணாச்சி தங்கப்பழம் அவர்கள் செய்து வருகிறார். அங்கேயும் இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து உறவின் முறைகளும் தெப்ப திருவிழாவில் கூடி கலந்தீர்கள் என்று சொன்னால் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் பெருமை. ஆக அது ராயகிரியில் இப்ப நான் அண்ணாச்சி கோடிட்டு காட்டியதற்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒரு அரை பக்கம் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தினகரன் உள்ளிட்ட பத்திரிகைகள்ல அரை பக்கம் மதுரை கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தது. அது அவருக்கு எதிரானது, அவர் தலைமையில் இருக்கிற உறவின் முறைக்கு எதிரானது. அவர் எடுத்த உறவின் முறை சட்டத்திற்கு, உறவின் முறையினுடைய முதுகெலும்பை நிமிர்த்துவதற்கு அவர் எடுத்த பங்களிப்பிற்கு ஒரு குட்டு வச்சு இது மாதிரியான நிகழ்வுகள் இனி நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ஹைகோர்ட் சொன்னதன் அடிப்படையில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, இன்றைக்கு தமிழக உளவுத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அம்மையப்பன் அண்ணாச்சா தெரியும். ஏன்னா அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டு வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் இது மாதிரியான நடைமுறைகளை, அதாவது ஊர் கூடி கவுன்சிலர் எடுப்பது, தலைவர் எடுப்பது என்கின்ற பணியை நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் ராயகிரியினுடைய உறவின் முறையினுடைய முன்னாள் தலைவர் ஒளிந்திருக்கிறார் என்பது நாம் பாராட்டக்கூடியது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரை காப்பாற்றுவதற்கு நாம் ஒன்றிணைய வேண்டும். அவர் மேல இன்னைக்கு பிசிஆர் ஆக்ட்ல ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க அன்னைக்கு தவறிவிட்டீர்கள். அந்த வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கு எங்களை எல்லாம் அழைத்திருக்க வேண்டும். சிவகிரி காவல்துறையில உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் பொழுது போலி எஃப்ஐஆரை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் அனைத்து உறவு முறைகளையும் அழைத்திருக்க வேண்டும்.
காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வண்டியா வந்து உங்களை வாழ்த்தி விட்டு உங்களுக்கு சால்வை போட்டுட்டு காவல்துறையை கண்டிக்கிறோம்னு இவ்வளவு உறவின் முறைக்காரர்கள் வந்து பேசியிருந்தா அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்பவும் ஒன்றும் மோசம் இல்லை. நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆயுதத்தை கையில கொடுத்துட்டேன். கையில் எடுத்து இத ஒரு பிரகடனப்படுத்தி போலி வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதே மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு அரியநாயபுரத்தில் வந்தது. பள்ளிக்கூடத்தில் வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல வீட்டில் ஒரு மாணவன் தூக்குல தொங்கிட்டான். அவன் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த மாணவன். அப்போ இத்தனை கோடி கூட அத்தனை கோடி கூடன்னு அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் தென்காசியில் முகாமிட்டு பள்ளிக்கூடம் திறக்கப்படவில்லை. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, திறக்கப்படவில்லை. கோடி உள்ள போகுது, லட்சங்கள் ஆரம்பிச்சது. ஏன்னா நாடார் சமூகத்திடம் பணம் இருக்கு. அந்த சமூகத்தினுடைய சமுதாய தலைவர் 4-5 பேர் இங்க வந்து முகாமிட்டுக்கிட்டு அந்த சமூகத்திற்கு நெருக்கடி கொடுத்து, உரைமுறைக்கு நெருக்கடி கொடுத்து காசு கேட்கிறாங்க. அப்போ மரியாதைக்குரிய நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலர் அன்பண்ணன் கரிக்குல்ராஜ் அவர்கள் ஒரு தகவலை சொல்லி, இன்னைக்கு இங்க வரல, மதன் சுப்பிரமணியன் என்னாச்சிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து, நாளை அல்லது நாளை மறுதினத்திற்குள் அந்த பள்ளியை திறப்பதற்கு நீங்கள் ஆவணம் செய்யவில்லை என்று சொன்னால் தென்காசி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நாடார் உறவின் முறை பள்ளிகளையும் அடைத்து விடுவோம் என்று ஒரு லெட்டர் கொடுத்தோம். சுமூகமா போச்சு. ஆனா மதுரையில் வந்து அந்த குரல் வரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு நாமே ஒரு கூட்டமைப்பு, நமக்கு நாமே கூடி கலைகின்ற ஒரு பாங்கு, மாதந்தோறுமோ இல்லை 2 மாதத்திற்கு ஒரு முறையோ 3 மாதத்திற்கு ஒரு முறையோ ஏதோ ஒரு இடத்தில் கூடி கலைகின்ற ஒரு பாங்கை உருவாக்குகின்ற பொழுது அரசியல் அதிகாரம், அரசு அதிகாரமும் நம்மை சார்ந்தே இருக்கும் என்பதற்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இங்கே பேசி சென்றவர்கள் எல்லாம் சட்டை பையில் பல வண்ணங்களில் பல தலைவர்களின் பெயர்களை வைத்திருக்கலாம். ஆனால் எங்கள் குலதெய்வம் ஒரே ஒருவர் தான், பெருந்தலைவரான் என்கின்ற ஒற்றை சொல்லுக்காக இந்த அரங்கத்தில் இருந்திருக்கிறோம். அன்பு அண்ணன் காமராஜ் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள், அரசியலில் இன்றைக்கு அவனை வெல்வதற்கு ஆள் இல்லை. காரணம், அவருக்கு பிறகு அவரை தூக்கி சுமப்பதற்கு, அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இன்னும் எந்த ஒரு தலைவனும் பிறக்கவில்லை. எப்படி திரையுலகில் சூப்பர் ஸ்டார் என்றால் ஒரே ரஜினி என்று சொல்கிறோமோ, அது மாதிரி அரசியலில் சூப்பர் ஸ்டார் என்றால் ஒரே சூப்பர் ஸ்டார் பெருந்தலைவர் காமராஜர் தான். இன்னொரு தலைவன் உருவாகி இருந்தால், இன்னொரு தலைவன் இந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை மறந்திருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும். தமிழகம் எங்கும் பேச்சு போட்டியில் போனேன். ஒரே ஒரு இடத்துல என்னை மனம் நெகிழ செய்த ஒரு சம்பவம் நடந்தது. திருவாரூர்ல மாவட்ட அளவிலான அந்த பேச்சு போட்டியில் பங்கேற்ற பொழுது ஒரு மாணவி, 12ஆம் வகுப்பு மாணவி பேசிக் கொண்டிருந்தாள். பேசிக்கொண்டிருந்த பொழுது இதே மாதிரி தான் எல்லாரும் ஒண்ணுவாங்க. 1903 பிறந்தார் வளர்ந்தார் அப்படியே பேசிட்டு இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கைக்குள் நுழைந்து அன்னை சிவகாமி அம்மையார் இறந்த பொழுது அவருக்கு இறுதி சடங்கினை செய்வதற்கு கூட தன் சட்டை பையில் 10 ரூபாய் காசு கூட இல்லாத ஒரு முதல்வன் தான் சொல்லியிருக்கிறது. குப்பு குப்புன்னு அழிஞ்சிருச்சு. அடுத்த கட்டத்துக்கு அந்தால போக முடியல. அப்படி ஒரு குழந்தை தென்காசியில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், நாகர்கோவிலில் அழுதால் அது ஜாதியம். ஆனால் திருவாரூரில் ஒரு குழந்தை எழுந்தது உண்மையிலேயே அந்த அரங்கத்தில் இருந்த அனைவரையும் அழச் செய்தது. அவளால் அதுக்கு அடுத்து பேச முடியல. அவள் பேசி இருந்தால் பரிசை தட்டி சென்றிருப்பாள். அவளால் பேச இயலவில்லை என்பதற்காக சிறப்பு பரிசு கொடுத்து, இனி இப்படி நீ பேசாதே என்று சொன்ன பொழுது என்னால முடியல சாருங்கிறார். ஒரு மனிதனை 1.25 நூற்றாண்டுக்கு பிறகு, 122 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் பார்க்கவில்லை, படித்திருக்கிறாள், கூகுளில் தேடி இருக்கிறாள், அவள் ஆசிரியர் சொன்னதை கேட்டு இருக்கிறாள். அப்ப எந்த அளவிற்கு ஆத்மார்த்தமாக உள்வாங்கினால் தன் கண்களில் கண்ணீர் வரவழைத்து தன் பேச்சில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத நிலை ஒரு குழந்தைக்கு வரும் என்று நினைத்து பாருங்கள். உண்மையிலேயே என் நண்பன் காமராஜ் சொன்னது போல அவன் ஒரு மனித கடவுள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனை 75க்கு பிறகு அவர் சார்ந்த இந்த சமூகம் தூக்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால், இந்த 50 ஆண்டு காலத்தில் அவர் சார்ந்த இயக்கம் இப்படி உலகமெங்கும் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வைத்திருக்குமா, இல்லை இப்ப கொண்டாடி இருப்பார்களா, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்திருப்பார்களா என்பதை நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக நடந்தேறி இருக்காது. எனவே அவர் இருந்த பொழுது இவர் என் ஜாதிக்காரன் என்று சொல்லாத இந்த கூட்டம் இறந்த பிறகாவது இந்த சமூகம் என் சமூகத்தில் பிறந்தவன் பெருந்தலைவன், நாங்கள் எல்லாம் பெருந்தலைவனுடைய பேர் பிள்ளைகள் என்று நாம் 50 ஆண்டு காலமாக சொல்ல துவங்கியதன் காரணமாக ஏதோ ஒரு மூலையில் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஒரு 5% பேராவது பெருந்தலைவனுடைய வாழ்க்கையை போல் நாம் வாழ வேண்டாமா என்று வாழ்கிறார்களோ இல்லையோ நினைக்க வைத்திருக்கின்ற பெருமை இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நம்மை சாரும். நம்ம கையில் இருக்கிறது இன்னைக்கு அவருக்கு இந்த மரியாதை இல்லை. ஆகவே ஒரு சமூகம் அரசியலுக்கு ஒன்றாக கூடுதல் என்றால் கூடாது.
அதுவும் குறிப்பாக நம் சமூகம் அரசியல் பார்வையிலோ ஏதோ ஒரு பார்வையில் ஒன்றாக கூடுதல் என்றால் கூடாது. ஆனால் பெருந்தலைவர் என்று சொல்கின்ற பொழுது ஒன்றாக கூடுகின்ற பழக்கத்தை வைத்திருக்கிறோம், இன்று கூடியிருக்கிறோம். இதுபோல கல்வி விளையாட்டு என்றாலும் நாம் ஒன்றாக கூடுவோம். சமூக சிந்தனையை ஆலயங்கள் வாயிலாக நாம் வெளிக்காட்டுவதற்கு இந்த சங்கரன் கோவில் தென்காசி வாசுதேவநல்லூரை தென்காசி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக உறவின் முறைகளுடைய கூட்டமைப்பு தலைவராக இருக்கின்ற லூர்து அண்ணன் அடுத்து அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்கிறது இல்லை. நிறைய மாற்றங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு பழகி இருக்கிறோம். தன்னை ஒரு தலைவனாக உருவாக்கி கொள்வதற்கு பேச்சில் செயலில் ஆற்றலில் காட்டுகின்ற ஒரு உத்வேகம் உண்மையிலேயே மாறிக்கொண்டிருக்கிறார். இந்த களங்களை எல்லாம் ஆண்டிற்கு 3 முறை தென்காசியிலும் சங்கரன் கோயிலிலும் வாசுதேவநல்லூரிலும் இந்த உறவின் முறைகள் கூடி கலவதற்கு ஒரு இடமாக மாற்றுவதற்கின்ற பணியை நீங்கள் செவ்வனே செய்ய வேண்டும் என்று நீங்கள் குழுமி இருக்கின்ற சமூகத்தின் சார்பாக கேட்டு, பெருந்தலைவரை பற்றி நான் நிறைய பேசணும்னு வந்தேன். ஆனா இங்க பேசுகின்ற எல்லாருமே அந்த குழந்தை உட்பட அண்ணன் உட்பட நிறைய பேசுகின்ற பொழுது நாம் ரேசாவது கூட்டிட்டு போனோம். அவருடைய பெருமைகள் இன்றைக்கும் 125 122 ஆண்டு காலம் கழித்தும் இந்த தலைமுறையால் பேசப்படுகிறது என்று சொன்னால், கல்வி, தொழில், வர்த்தகம் உள்ளிட்ட விவசாயம் உள்ளிட்ட ஒவ்வொரு பிரிவையும் அலசி ஆராய்ந்து தமிழகத்திற்கான முன்னேற்ற பணிகளை கொடுத்தவர் தான் மரியாதைக்குரிய பெருந்தலைவர். ஒரு எதிரணியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் என்கின்ற அந்த நபரையே தனது அமைச்சரவையில் சேர்க்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்த்துக்குமான்னு தெரியல. ஏன்னா உறவுமுறை நிர்வாகத்துக்கு நம்ம வந்த பிறகு நமக்கு முன்னால இருந்தவரும் நம்ம எதிரியா நினைக்காரு, நம்மளும் அப்படித்தான் நினைக்கும். இதுதான் நிலைமை. நம்ம எல்லாம் அண்ணாச்சி மரத்தில் நம்ம பேசித்தானே தீரணும். நம்ம இடத்துல அவன் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இடத்த நம்ம தட்டி பறிக்கல, 3 ஆண்டுக்கு ஒரு முறை மாறும் என்பது நம்ம உறவுமுறையினுடைய கணக்கு. அப்படி ஒரு குக்கிராமத்திலே நமக்குள்ள இப்படி ஒரு சிந்தனை இருக்கின்ற பொழுது, ஒரு முதல்வர் வேட்பாளராக தன்னை எதிர்த்து களம் கண்ட சி சுப்பிரமணியம் என்கின்ற அந்த படித்த மேதாவியை தன் அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் என்கின்ற ஒரு தலைவன் என்கின்றதற்கு உலகம் பறைசாட்டப்படக்கூடிய ஒரு ஒப்பற்ற சிந்தனை பெருந்தலைவனிடத்தில் இருந்தது என்பதற்கு அது ஒரு சான்று. அப்ப சி சுப்பிரமணியம் ஒரு வெளிப்படையா சொன்ன ஒரு கருத்து. சி சுப்பிரமணியத்தை ஒரு நாள் கூப்பிட்டு அந்த பரம்பிக்குளம் ஆழியார் அந்த டேமுக்கு தண்ணி வர்ற பிரச்சனைய கேரளாவில் இருந்து பேசுனீங்களான்னு கேட்கிறார். அப்ப அவர் அமைச்சர், இவர் முதலமைச்சர். பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பதில் சொல்றாரு. பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா நம்மளுடைய பிடபிள்யூடி இன்ஜினியரும் அவங்களுடைய பிடபிள்யூடி இன்ஜினியரும் பேசுவாங்க. பேசி முடித்த பிறகு நம்ம தமிழக அரசினுடைய செயலாளரும் கேரள மாநிலத்தினுடைய செயலாளரும் பேசுவாங்க. அது முடித்த பிறகு நான் அமைச்சரும் அங்க உள்ள அமைச்சரும் பேசுவோம். அதன் பிறகு நீங்கள் இரு முதல்வர்களும் பேசணும்னு சொல்றாரு. அப்படியா? இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. 58 வயசுல ரிட்டையர்ட் ஆயிரும், அவங்க போயிடுவாங்க. நம்ம 5 வருஷத்துல திரும்ப வருவோமான்னு தெரியாது. மக்களுக்கான களம் 5 ஆண்டுகளானது நமக்கு. அதிகாரிக்கு 58 வயசு வரைக்கும். அப்ப அவனுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பான். இப்படியே இருந்தா தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கேரள முதல்வருக்கு போன போடுங்கிறார். ரங்கால புக் பண்ணப்படுகிறது. ஒரு 5 நிமிட நேரத்திற்குள் நம்பூதிரிப்பாடு என்று சொல்கின்ற கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் அங்கே முதல்வராக இருக்கிறாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன்னே அடிக்கிறாரு. என்ன நம்பூதிரிபால், இதுக்குதான் நீங்களும் நானும் அன்னைக்கு வெள்ளையனை ஏற்று போரிட்டோமா, ஜெயில இதுக்குதான் படுத்து கிடந்தோமா, கதம்ஜான்னு பேசுறார். ஒரு சாதாரண பேச்சில் பேசுற மாதிரி. என்னையா இது, தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற, நீ தண்ணி கொடுத்தோன்னா உனக்கு நான் மின்சாரம் தர மாட்டானா, அரிசி தர மாட்டானா அப்படி இப்படின்னு பேசிட்டு நம்பூதிரிப்பாடு சொல்றாரு, பெருந்தலைவர் வாழ், நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா எதுக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுவேங்கிறாரு. இன்னொரு முதல்வர் பேசுற பாருங்க. அப்போ சொல்றாரு, இந்த ஆழியார் டைமுக்கு தண்ணி என்னாச்சியான்னு கேட்கிறாரு. எவ்வளவு வேணுங்கிறாரு. அப்பவும் அதான் பெருந்தலைவன், உன்னால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடு, உன்னால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடு, எவ்வளவு கொடுக்கையிலும் என்கின்ற அந்த உறுதிமொழி சான்றிதழை டைப் செய்து எனக்கு அனுப்பு, நான் திருப்பி பார்க்காம கையெழுத்து போடுறேன். ஏன்னா நீயும் தேசியவாதி, நானும் தேசியவாதி. உன் மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் என் மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தேவைக்கு போக எத்தனை சதவீதம் எத்தனை கனையடி தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் இடத்தில் நீ இருக்கிறாய். அப்ப எவ்வளவு கனையடி கொடுப்ப தண்ணிங்கிறத நீ எழுதி அனுப்பு, நான் திருப்பி படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறேன்னு ஒரு முதல்வர் சொல்றாரு. அதுக்கு பதிலுக்கு அந்த முதல்வர் சொல்றாரு, நான் கையெழுத்து போட்டே அனுப்புறேங்கிறார். நான் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டே அனுப்புறாங்கிறாரு. அதன்படி அந்த ஆழியார் டேமுக்கு வர வேண்டிய கனையடி நீர் எவ்வளவு என்பதற்கான அந்த ஒப்பந்தத்தை
தான் கையெழுத்திட்டு அந்த நம்பூதிரி தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய பெருந்தலைவருக்கு அனுப்புறாரு. அந்த தபால் வந்த உடனே சிஎஸ்ஓ கூப்பிட்டு, நான் வாக்கு மாறாதவன், அன்னைக்கு என்ன சொன்னனோ அதே தான் அன்னைக்கு செய்வேன். நான் அவனோட அந்த டைப் செய்யப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுப்பவன் அல்ல, நான் சிந்திய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பவன். அப்படியே பின்பக்கம் திருப்புங்கள், தமிழக முதல்வர் என்கின்ற இடத்தில் நான் மரியாதையாக கையெழுத்திடுகிறேன் என்று படித்து பார்க்காமல் படிக்காத மேதை உங்கள் தகப்பன், உங்கள் பெரியப்பன், உங்கள் தாத்தன் கையெழுத்திட்டார் என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அதான் நிற்கிறான். அதான் பேச்சு திறமை, போட்டு வாங்குறது. இவ்வளவு கேட்டுட்டார முதலமைச்சர் நம்மகிட்ட கேட்டார, பெருந்தலைவரே கேட்டாருன்னு நம்பூதிரிபாட் இவர் எதிர்பார்த்ததை விட அதிகம் செஞ்சிருப்பார். ஆனா இன்னைக்கு அப்படியா? இந்த வாசுதேவ நல்லூருக்கு மேற்க பெருந்தலைவர் கட்டிய அந்த செண்பகவல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி தூரத்திற்கு உடைஞ்சது. இன்னைக்கு 80 அடி 90 அடியாக உடைப்பு கூடி அதை உடைப்பு சரி செய்ய முடியல. அவர்கள் செய்து வைத்த வேலையை சரி செய்வதற்கு கூட இன்றைக்கு நமக்கு அரசியல்வாதிகள் இல்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் யார் வேட்பாளராக இருந்தாலும் செண்பகவல்லி அணைக்கட்டை சரி செய்வீங்கிற ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையார் கையிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் சரி செஞ்ச பாடா இல்லை. காரணம், காமராஜரிசம் என்கின்ற விவசாயத்தை, தொழிலை, கல்வியை, வேலை வாய்ப்பை ஊக்குவிக்கின்ற தலைவர்கள் இந்த மண்ணில் இன்னும் தோன்றவில்லை. அதனால்தான் அந்த பெருந்தலைவன் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அருமையான திட்டம். இன்னைக்கு காலை உணவு திட்டம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. மதிய உணவுல என்னென்னலாம் சேர்க்கணுமோ சேர்த்துட்டாங்க. இனி வேற என்ன வழின்னு பார்த்தாங்க, காலை உணவு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடியார், நீ வாட்டில் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பள்ளிக்கூடத்தை கட்டிக்கிட்டே போற, யார் படிக்க வருவா என்கின்ற ஒரு வினா எழுகிறது. இது அதிகாரிகள் மட்டத்தில், அரசியல்வாதிகள் மட்டத்தில் எழுந்த வினாவை நம்மன் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் அவர் பயணிக்கின்ற பொழுது ஒரு ரயில்வே கிராசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கையில கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. மாடு வைக்கும் சிறுவன் ஒருவன் அங்கே இருக்கிறான். அவனை அழைத்து பேசுகிறார். அவனுக்கு இவர் முதலமைச்சர்னு தெரியாது, ஏன்னா இவர் ஹிட் படம் கொடுக்கல. ஒரு 4 படம் கதாநாயகனா நடிச்சிருந்தா அவனுக்கு யாருன்னு தெரியும். இவர் அப்படி கிடையாது. ரெண்டாவது காரை இறக்கி விட்டு ஒரு ஆள் கூப்பிடுறாருன்னா அவன் முதலமைச்சராக இருந்துக்கிட முடியாது. ஒரு எளிமையான ஆளா இருக்கிறாரு. என்னங்கிற அப்படின்ற ஒரு வாரா, ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? பள்ளிக்கூடத்துக்கு போனா ஒப்பனா சாப்பாடு கொடுப்பான்னு அவன் கேட்கான். பள்ளிக்கூடத்துக்கு போனா யார் சாப்பாடு கொடுப்பாங்கிற கேள்வியில் ஒரு மழலை மொழியில் அவன் பேசுகிறான். அந்த மழலை மொழியும் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் சொன்ன அந்த திட்டமும் நீ வாட்டில் பள்ளிக்கூடத்தை கட்டிட்டு போனா பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் எப்படி வருவார்கள் என்ற அந்த சிந்தனையும் ஒருங்கிணைந்து இவரை அழுத்துகிறது. சென்னைக்கு போன உடனே உருவாகிறது மதிய உணவு திட்டம். எத்தனை கோடின்னு பாருங்க. பேசுகின்ற பொழுது என் அன்பு சகோதரர்கள் சொன்னார்கள், அதுதான் பணம் இல்லையா, நான் பிச்சை எடுத்து தரேன். ஆனால் தமிழ் பற்றாளன் பெருந்தலைவன் என்பதை உணர்த்துவதற்கு அந்த திட்டத்தை எங்க துவங்கினார் தெரியுமா? பாரதி பிறந்த எட்டயபுரத்தில் துவங்கினார். அதற்கு பின் வந்தவர்கள் தான் தமிழ் மொழி காப்பாளர்கள் மாறியும் அவர் தேசிய சிந்தனை உள்ள ஆளு, தமிழுக்கு எதிரான ஆளு என்ற ரீதியிலும் பேசுவார்கள். ஆனால் தமிழுக்கும் தமிழ் சார்ந்த தலைவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் மரியாதை கொடுக்கின்ற இடத்தில் தான் பெருந்தலைவன் இருந்தார் என்பதற்கு உதாரணம் மதிய உணவு திட்டத்தை பாரதி பிறந்த எட்டயபுரத்தில் துவக்கியது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதன் பிறகு நண்பன் நூறுதவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். தென்கோடியில் நேசமணியையும் வடகோடியில் நம் தாத்தன் மாப்பூசியும். மாப்பூசி மட்டும் இந்த மண்ணில் பிறக்காமல் இருந்திருந்தால், நம் சமூகத்து தாத்தா, மீசைக்கார தாத்தா மாப்பூசி தமிழ் மண்ணில் பிறக்காமல் இருந்திருந்தால் முருகனுக்கு 6 படம் இல்ல 5 படம் தான். 6 படை முருகன் நீங்க சொல்ல முடியாது, 5 படம் முருகன் தான். திருத்தணி வந்திருக்காது, திருத்தணி அங்க போயிடும். அப்போ 5 படை முருகன் தான் இருந்திருப்பான். ஆக முருகனுக்கே 6வது படையை கொடுத்தது உன்பாட்டன் மாப்பூசி என்று மார்தட்டி சொல். அவங்க போராடினாங்க. திருப்பதி போயிருக்கலாம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்கேயும் ஒரு மாப்பூசி இருந்திருப்பார்ல, ஆந்திராவிலே ஒரு களப்போராளி இருந்திருப்பார்ல. அப்ப சில விஷயங்கள் விட்டு கொடுப்பதற்கும் பெற்றுத் தருவதற்கும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதே ஒரு நேரத்துல கேரளாவுக்கு சொந்தம். எனக்கு தெரியும் சாம்பூரோட வரைக்கும் மலையாள தேசம் தான். இதெல்லாம் இன்றைக்கு நாம் பேசுவதற்கு, தமிழோடு தமிழ் மண்ணோடு இணைவதற்கு மார்சல் நேசமணி என்கின்ற ஒரு ஒற்றை உங்கள் பாட்டன், உன் சமூகத்தில் பிறந்த உங்கள் பாட்டன் இருந்ததால் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தென்காசியை தமிழ்நாட்டோடும் சாம்பரோட வரை இருக்கின்ற இந்த மண்ணை தமிழகத்தோடும் சேர்க்கின்ற அந்த பெருமைக்குரிய விஷயம் நடந்தது என்று சொன்னால், மண்ணை காப்பதில், மொழியை காப்பதில், தேசியத்தை காப்பதில். இன்னைக்கு பாக்குறீங்களா, நேர டெல்லிக்கு போய் 2 பிரதமரை உருவாக்கி இருக்கிறார். யாரால முடியும்? இங்க இருந்து போகும்போதே சேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, நாற்காலி போட்டு நம்ம உட்காரன்னு போயிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழலா இருந்தா ஒண்ணு நம்ம வச்சுக்கணும், துணை பிரதமர் நம்ம மகனுக்கு கூட கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்தில்
நேரடியாக சென்று நேரு என்கின்ற ஒரு பெருமகன், ஒரு பிதாமகன் இந்த மண்ணிற்கு ஆற்றிய பெருமைகளை மனதில் வைத்து அவரது குடும்பத்திற்கே இது சார வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களையெல்லாம் அரவணைத்து பேசி ஒன்னா உட்கார்ந்து நேரு குடும்பத்திற்கு வழங்கிட்டு அப்படியே வராரு. நினைச்சு பாருங்க, இந்த இடையில நம்ம தலைமுறையில நடந்த பல சமாச்சாரங்களை நினைச்சு பாருங்க. தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் உருவாகிறானெல்லாம் நினைச்சாங்க. ஆனா தமிழகத்திலிருந்து ஒரு குண்டு போய் அதெல்லாம் தடுத்துச்சு. ஏன் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு இந்தியாவினுடைய எல்லா மாகாணமும் வரவேற்பு கொடுத்தது மீண்டும் ஜனாதிபதி ஆகிறதுக்கு. ஆனா தமிழகத்தில் எதிர்ப்பு வர முடிந்ததா? இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் டெல்லிக்கு சென்று யாரையோ ஒருவரை பிரதமராக்கி விட்டு வருவதற்கு ஒரு மனதைரியமும் ஒரு நிராசையும் ஒரு இதயத்தில் வேண்டும் என்று சொன்னால் என் பாட்டன் பெருந்தலைவர் காமராஜை தவிர இந்த மண்ணில் வேறு எவனுக்கும் வந்திருக்கிறாது. ஆசையை துறந்து அதான் கண்ணதாசன் சொன்னது ஆண்டி கையில் கூட ஓடி இருக்கும் என்று சொன்னார். ஆனால் பெருந்தலைவர் கையில் அதுக்கு கூட இடம் இல்லை. நான் இவ்வளவு பேசுறேன், ஆனா பெருந்தலைவர் வாழ்ந்த இடத்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் டிவில போய் பார்க்க நேர்ந்தது. நீங்களாம் சென்னைக்கு போனா பாருங்க, வைரவா விளக்கை அணைத்து விடு என்று சொல்லி முடித்த பிறகு அவர் தூங்கிய கட்டில் அப்படியே கிடக்கு. கும்பிட்டாங்க, போன உடனே கண்ணீரோடு கும்பிடக்கூடிய ஒரு நிலைமை. அழகா இதில் தான் நீ அன்றைக்கு 1975 அக்டோபர் 2 அந்த 1ஆம் தேதி இரவு இந்த கட்டிலில் தான் நீ படுத்து கிடத்தாயா பெருந்தலைவா? இந்த இடத்தில் இருந்துதான் வைரவனை விளக்கு அணைக்க சொன்னாயா? அவர் அணைத்த விளக்கு தமிழகத்தில் இன்னும் இருட்டாகவே இருக்கிறது, வெளிச்சம் தரவில்லையே அப்படிங்கிற நினைவுகளோடு அதெல்லாம் சுத்தி பார்க்கின்ற பொழுது அப்பா அதெல்லாம் ஒரு மனித கடவுள், அதெல்லாம் ஒரு ஜீன்லே வரணும். மன்னர் பரம்பரை என்பதற்கு அது ஒரு உதாரணம். பாண்டிய மன்னருடைய வாரிசுகள் இந்த சான்றோர்கள் என்பதற்கு என் அருமை அண்ணன் லெமுரியா கண்டத்திலிருந்து ஆரம்பிச்சு நாயக்கர்கள் படையெடுப்பால் நாம் வாழ்க்கையை துறந்தோம் என்பது வரைக்கும் சொன்னார். பாத்தீங்களா, நீ பாண்டியர் குலத்தினுடைய பாண்டியர் வம்சத்தினுடைய வாரிசு என்பதற்கு இந்த நம் தலைமுறையின் ஒரு அடையாளம் தான் பெருந்தலைவர் காமராஜ். எப்படி மதுரையில் கண்ணகி ஒரு தவறான தீர்ப்புக்கு நீதி கேட்ட பொழுது அவருடைய கால் சிலம்பு நெற்றியில் பட்டு தவறிழைத்து விட்டோம் என்கின்ற சிந்தனை வந்த பொழுது இறந்தாரோ, நான் அரசியல் பேசுறேன் நினைக்காதீங்க, வைரவனிடம் விளக்கை அணைத்து விட்டு போ என்று சொல்வதற்கு முன்பாக அந்த முந்தைய நாள் இரவு நெருக்கடி நிலையில் இந்தியாவினுடைய பலதரப்பட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது நாம் தவறு செய்து விட்டோமோ என்று அவர் நினைத்து உறங்கினார். உறங்கியவர் எழுந்திருக்கவே இல்லை. பாண்டிய மன்னனின் நம் கண்முன் தோன்றிய மனித குல ஆளுமை மிக்க ஒரு பாண்டிய மன்னன் தான் பெருந்தலைவர் காமராஜ். நம்ம தப்பு எப்ப செஞ்சிட்டோம்னு நினைக்கிறாங்களோ அப்ப தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். பார்த்தீர்களா, இப்படிப்பட்ட ஒரு உறவுகள் எல்லாம் மானிடர்கள் எல்லாம் மானிடர்கள் என்று சொல்வதற்கு அடையாளமே இல்லை. மானிடர்கள் அவர்கள் அல்ல, மனித குலத்தில் தோன்றிய கடவுள் தான் பெருந்தலைவர் என்று சொல்லி இந்த 122வது பிறந்த நாள் விழாவில் நம்மை எல்லாம் சந்திக்கவும் சிந்திக்கவும் வைத்த களம் அமைத்து கொடுத்த என் அன்பு சகோதரர் லூர்து அவர்களுக்கு இவர் 30 நாளைக்கு ஒரு பிரசவம் பார்த்துட்டு இருக்காரு. நான் சொன்னேன் புக்க ஆரம்பிக்கும் பொழுது 2 டெலிவரிக்கு இடையில 30 நாள் தான் அவருக்கு. 35,000 இன்னைக்கு வாங்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரா? இது அவருடைய பிரசவ வலி. ஒரு குழந்தையை பிரசவிப்பதற்கு ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்கின்ற வலி எவ்வளவு என்பதை இந்த சமூகம் அறியும். அதுபோலதான் ஒரு புத்தகம்னு போட்டுட்டு நீங்க ஆயுள் சந்தா வாங்காம மாத சந்தா வாங்காம நடத்த நினைக்கின்ற பொழுது அவருக்கு வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்துதான் அவர் வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு ஒரு உறவின் முறை 2000 ரூபாய் கொடுங்கன்னு வாய் விட்டு கேட்கிறாரு. வந்திருக்கின்ற உறவின் முறை பெரியவர்கள் எல்லாம் அவருக்கு ஆண்டு சந்தாவாக ஆண்டா ஆய்வான ஆண்டு சந்தா 500, ஆயுளுக்கு 2000 கேட்கிறாரு. நம்மளால முடிந்ததை அவருக்கு கொடுத்து ஊக்குவித்து அந்த புத்தகம் தொடர்ந்து வருவதற்கும் அவருடைய புத்தாக்க பணி தொடர்ந்து நடைபெறுவதற்கும் ஒத்துழைப்போம் என்று கூறி செவிமடுத்த என் இன சொந்தங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராமநாதபுரம் இந்து நாடார் உரைமுறை கமிட்டி நிர்வாகிகளை பரிசுகள் வழங்க மேடைக்கு அழைக்கின்றோம். நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த விழாவிலே ஒரு 3 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்ப இருக்கின்றோம். அந்த தீர்மானங்கள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு குற்றாலம் பகுதி இன்றைக்கு தாய் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மலையாள அரசு சொன்னது மலை வளம் எங்களுக்கு நிலவளம் உங்களுக்கு என்று சொல்லி, ஆனால் அந்த மலை வளத்தை நமக்கு பெற்றுத்தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த குற்றாலத்திலே இன்றைக்கு விழா எடுக்கின்றோம்.
பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு பிறகு வந்தவர்களுக்கெல்லாம் குற்றாலத்தில் சிலை நிறுவப்பட்டு இருக்கின்றது. அதனால் தமிழக அரசை இந்த உரைமுறை அனைத்து உரைமுறையின் சார்பாகவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு குற்றாலத்தில் தமிழக அரசு சார்பில் முழு திருவுருவச் சிலை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், தென்காசியிலே ராஜகோபுரம் தந்த ஒரு மாமனிதர், அந்த மாமனிதருக்கு இன்றைக்கு தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பு கடந்த 5 ஆண்டு காலமாக அவருடைய பிறந்த நாளில் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பூஜை செய்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கி வருகிறது. அவருடைய நினைவு நாளில் புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பு பிரமாண்டமாக அலங்காரம் செய்யப்பட்டு அவருடைய திருவுருவ படத்தை வைத்து தென்காசி பகுதியில் அனைத்து நாடார்களையும் ஒன்றிணைத்து மரியாதை செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய திருப்பெயரை தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசை இந்த உரைமுறை கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இன்றைக்கு வடக்கெல்லை போராட்டத்தில் இருந்து தெற்கெல்லை போராட்டத்திலும் தன்னை பங்களிப்பு செய்து அண்ணன் சொன்னாங்க மாப்போசி அவர்களை பற்றி. அடுத்த மாதத்தினுடைய தமிழ்நாடு நாடார் உரைமுறைகள் கூட்டமைப்புடைய மாத இதழில் மாப்போசி அவருடைய வரலாறை நான் எழுதியிருக்கிறேன். அந்த வரலாறை நீங்கள் படியுங்கள். ஏன்னா நீண்ட நேரம் ஆயிட்டு விளக்கமாக சொல்ல முடியல. அந்த மாப்போசி அவர்களுக்கு இன்று சென்னையில் ஒரு மணிமண்டபத்தை தமிழக அரசு நிறுவ வேண்டும் என்று இந்த மாமன்றத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இன்றைக்கு சாம்பவரோடரை தென்காசி மண்ணிலே பிறந்து சாம்பவரோடர்களை பிறந்து தஞ்சையிலே வாழ்ந்த ஆபரகாம் பண்டிதர் அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் தஞ்சையிலே ஒரு நினைவு இல்லத்தை அமைக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு இந்த உரைமுறை கூட்டத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நம் பிள்ளைகளுக்கு அனைவரும் கைத்தட்டி உற்சாகமாறு கேட்டுக்கொள்கிறோம். எம் மாதேஷ், எம் வெனிஷிகா, யூகேஜி, எம் பேபிகா, பி அனுப்பிரியா, பி அனுப்பிரியா, ஆர் நிதின், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எஸ் இஷாந்த், எம் அஸ்வதி, கே நித்திகா. அடுத்ததாக 2ஆம் வகுப்பு எஸ் மகேஷபரிகா, எஸ் தருண் சந்தோஷ். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். டி எலிஸ்ரீ, டி எலிஸ்ரீ, சாம்பவரோட எம் ஆதிசிவராம் 3ஆம் பரிசு. அடுத்ததாக எம் தேவிகா முதல் பரிசு. எம் அர்ஜுன் 2ஆம் பரிசு. எம் நித்திக் மணிகண்டன் 3ஆம் பரிசு. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்தபடியாக 4 முறை நம்முடைய குலையனருடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி சீதா பாலமுருகன் அவர்களை பரிசுகள் வழங்க மேடை கிடைக்கின்றேன். இங்க வந்து 2ஆம் பரிசு ஜி சபரீஷ்.
மூன்றாம் பரிசு சி ராஷிகா. ராஷிகா. எஸ் முகநதி முதல் பரிசு. எம் பதிவேல் இரண்டாம். எம் பார்மிகா மூன்றாம் பரிசு. நமது பிள்ளைகளுக்கு கைத்தட்டு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றாம் வகுப்பு முதல் பரிசு ரா மகரேஷ் இரண்டாம் பரிசு. ஸ்ரீ அஸ்வின் மூன்று. முதல் பரிசு மா ஸ்ரீ அம்சிகா. சே ஸ்ரீராம். சரி, அவ்வளோதான். நீங்கள் ஆகிக்கலாம். ஆனைகுளம் அம்மையாபுரம் இந்த உறவுமுறை கமிட்டியினுடைய நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் அருமையண்ணன் வழக்கறிஞர் ராஜா நாடார் அவர்களையும் அண்ணன் கருப்பசித்தன் அவர்களையும் மார்த்தாண்டத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடார் உறவுகள் கூட்டமைப்பினுடைய வர்த்தகனுடைய தலைவர் வினு அவர்களையும் கோவில்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பண்ணன் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் மைதீன்துறை அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக 4ஆம் வகுப்பில் முதல் பரிசினை பெறுபவர் ரா பிரித்திகா. அடுத்ததாக 5ஆம் வகுப்பில் முதல் பரிசினை பெறுபவர் தே ஹரிஹரன். இரண்டாவது பரிசாக ஐ அர்ச்சனா இரண்டாவது பரிசை பெறுகிறார். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாம் பரிசு சா மனிஷா. அடுத்ததாக 6ஆம் வகுப்பு முதல் பரிசை பெறுபவர் வை மகாலட்சுமி. இரண்டாம் பரிசை பெறுகிறார் மு ராம்குமார். மூன்றாம் பரிசு நோ வேல் அரசன். அடுத்தபடியாக தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டமைப்பினுடைய வர்த்தகனுடைய தலைவர் மார்த்தாண்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அண்ணன் வினு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். தமிழ்நாடு நாடார் உறவின் கூட்டமைப்பு அன்பு தலைவர் லூர்து நாடார் அவர்களை ஒரு வருடத்திற்கு முன் தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது, நான் ஒரு கல்வித்தந்தை காமராஜர் மக்கள் நற்பணி அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளையை வைத்திருக்கிறேன் கோயம்புத்தூர்ல. அந்த அறக்கட்டளைக்கு வாசுதேவநல்லூர்ல இருந்து ஒரு தகப்பனார் எனக்கு போன் செய்து அழுது கொண்டே இருந்தார். அவர் என்ன விஷயம் என்று சொல்லவில்லை. எனக்கும் கோபம் வந்து போனை கட் பண்ணி வைத்து விட்டேன். மீண்டும் அடித்தார். நான் திருப்பி எடுத்து என்ன என்று கேட்கும் போது என்னுடைய மகன் வாசுதேவநல்லூர் அருகே இருக்கிற ஒரு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வேண்டாம், பணம் வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய மகனை அந்த காலேஜிலே சேர்த்து கொண்டார்கள். இப்போது
எக்ஸாம் எழுத வருகிற நேரத்தில் என்னுடைய மகனோடு ஃபீஸு கட்ட வேண்டும், சர்டிபிகேட் தர முடியாது, நான் எக்ஸாம் எழுத விட மாட்டேன் என்று பயங்கரமாக பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார்கள். எனக்கு தெரிந்த நபர் இவரை பார்ப்பது இன்றுதான் லூர்து நாடார் அண்ணாச்சி அவர்களை நான் பார்க்கிறேன். அன்று போன் பண்ணி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இப்படி ஒரு பையன் ஒரு தகவல் கொடுத்திருக்கிறான், அந்த காலேஜில் பிரின்சிபாலோடு கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு நம்பரை கொடுத்தேன். ஏன்னா அன்பு அண்ணாச்சி தலைவர் என்றால் இப்படி இருக்க வேண்டும், உடனடி ஆக்ஷன். உடனடியாக 2:30 மணிக்கு நான் கூப்பிடுகிறேன், 2 மணிக்கு அவர் போன் பண்ணி பேசுகிறார். அவர் பேச வேண்டிய விதத்திலே ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் பேசினார். 3 மணிக்கு எனக்கு போன் வந்தது, இந்த 2 வருடம் படிப்பதற்கான ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம், சர்டிபிகேட் நான் எப்ப வேண்டும் என்றாலும் தருகிறேன், உன்னுடைய தலைவர்களை இங்கே அனுப்பாதே என்று சொல்லி அவர் அப்படி பேசியிருந்தார். அனுப்பாதே என்று சொல்லி அந்த பையனுக்கு போன் செய்தார்கள். என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களை கூப்பிட்டு சொன்னேன், அண்ணாச்சி ரொம்ப நன்றி, இப்படி சம்பவம் நடந்திருக்கிறது, அந்த பையனை தொடர்ந்து படிக்க அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், எக்ஸாம் எழுதுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அவருடைய நன்றியை சொல்லிக் கொண்டேன். அந்த பையனும் அவருடைய பையனுடைய தகப்பனாரும் அவருக்கு நன்றியை சொன்னார்கள். இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும். உருவாகி கொண்டிருக்கிறார், உருவானார். நமது லூர் நாடார் அண்ணாச்சி அவர்களை கலந்தாழ்த்தி வணங்குகிறேன். இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் காண வேண்டும். நாடார் கூட்டமைப்பு உறவு முறை கூட்டமைப்பிற்கு ஒரு நன்றியை சொல்லித்துக் கொள்கிறேன். வர்த்தகணி மாநில தலைவர் வினு நாடார் அவர்கள். காசிமேசபுரத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வன் அவர்களை பரிசு கொடுக்குறாங்க. வேற உங்களுக்கு பேசலாம் சொல்ல வாங்க. குற்றாலத்திற்கு கடந்த ஆண்டு ஒரு டீம் வந்து திண்டுக்கல் வந்து வந்திருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா குற்றாலத்தில் துட்டுலாம் தொலைச்சிட்டாங்க. ஒரு வேன் நிறைய வந்திருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட ஜட்டி பண்ணிலாம் கழட்டி ஒரு பையில கொடுத்துருக்காங்க. அந்த பையை வேணா தீட்டு போயிட்டான். எல்லாருமே 10 பைசா வாங்கலாம்னாங்க. இந்த ஊரில் அண்ணனுடைய கடைக்கு போனாங்க. அண்ணன் வந்து குற்றாலத்தில் நாராயண மெஸ்ஸுன்னு கடை வச்சிருக்காங்க, 5 அடி போகிற ரோட்டில். அண்ணன் கடைக்கு போனோன்னே தெச்சரமாரா சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு, நேரம் அங்கே போங்க, அங்கே லூர்து நாடார்னு ஒரு ஆள் வருவார், அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார்னு சொல்லி அண்ணன் இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. அங்கே வந்த உடனே அவங்க எனக்கு தொலைபேசியில் தொடர்பு பண்ணாங்க. இந்த மாதிரி திண்டுக்கல் பக்கத்துல வந்திருக்காங்க, நச்சு ஒரு வேன் நிறைய வந்திருக்காங்க, எல்லாம் பறி போயிடுது, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. உடனடியாக நானும் அண்ணனை கொடுத்து போட்டேன். காவல்துறைக்கு அவங்கள கூட்டு போய் என்ன தேவையை செஞ்சு கொடுத்தோம். அண்ணன் சொன்னாங்க, யாரும் பசியோட போகக்கூடாது, எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம கடைக்கு சாப்பிட வச்சுருங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துருவோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம்னு சொன்னாங்க. அவர்களுக்கு பணத்தையும் பொருளையும் தொலைச்சவங்களுக்கு காவல்துறை மூலியமா நடவடிக்கை எடுக்க வச்சு அண்ணன் அவர்கள் எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. குற்றாலத்தில் நமக்கு ஒரு நாடார் இன்றைக்கு உயர்ந்த அளவு இருக்காருன்னா அது அண்ணன் செல்வன் அவர்கள் தான். அதனால அவர்கள் பேசுகிற கூச்சப்படுறாங்க. அதனால மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். இவர்களோடு இன்னைக்கு சேத்தூர்லேருந்து முன்னாள் உதவி முறையுடைய தலைவர் அண்ணாச்சி ரொம்ப பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அண்ணன் சங்கரபாண்டிய நாடார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் நிறைய உறவு முறையில் கூப்பிட்டோம், இடையில வரல. 2வது யாரும் வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையிலே எங்களை தகவல் சொல்லிருங்க. பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 7ஆம் வகுப்பில் முதல் பரிசை பெறுபவர் சா சபர்ணிகா. இரண்டாம் பரிசு ஜெயசுதன். 3ஆம் பரிசை பெறுபவர் அஜிதா. அடுத்ததாக 8ஆம் வகுப்பில் முதல் பரிசை பெறுபவர் மு பவீனா முதல் பரிசை பெறுகிறார். 2ஆம் பரிசு சிவநந்தினி. 3ஆம் பரிசை பெறுபவர் காவியா. அடுத்ததாக 9ஆம் வகுப்பில் முதல் பரிசினை பெறுபவர் ஐ பத்மாதேவி. அடுத்ததாக 2ஆம் பரிசை பெறுபவர் பிரியதர்ஷினி.
மூன்றாம் பரிசு ஜீவஜோதி. ரைட், வெரி குட். சொல்லுங்க கொடுங்க. ரைட், அவ்வளோதான் என்று கொடுப்பார்கள். கிருபாகரன் நடிகங்க தம்பியா. சேபி காலத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்க நீங்கள். சரிண்ணா, சரிண்ணா, சந்தோஷம். தமிழ்ச்செல்வன் அவர்களை நியமிக்கின்றோம். கன்னியாகுமரியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவராக ஒய் ஆனந்த் அவர்களை நியமிக்கின்றோம். எதுக்காக உங்களோட சொல்லி நியமிக்கணும். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவராக மைதீன் துரை அவர்களை மாவட்ட தலைவராக நியமிக்கின்றோம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவராக செயலாளராக கௌதமன் அவர்களை நியமிக்கின்றோம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவராக ராகவன் அவர்களை நியமிக்கின்றோம். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட வர்த்தக அணி தலைவராக லயன் பி நெல்லை செல்வின் சுந்தர் எம்ஏ அவர்களை நியமிக்கின்றோம். அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய தலைவராக கார்த்திக் அவர்களை நியமிக்கின்றோம். அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய இளைஞரணி தலைவராக நிஜந்தன் அவர்களை நியமிக்கின்றோம். தென்காசி மத்திய மாவட்ட தலைவராக கடையநல்லூரை சேர்ந்த முருகன் அவர்களை நியமிக்கின்றோம். முருகன் இருக்கிறா, போயிட்டாரா? சரிதாங்க, மணிண்ணா வச்சுக்கந்தாங்க. ஜெகன் அவர்கள் நன்றி. அடுத்த ரிசல்ட் இருக்கா? அவர்கள் பொன்னாடை பற்றி அறிவிப்பார்கள். அவன் செலவனாச்சு மடைக்காங்க. முருகனுக்குள்ள 2 கொடுத்துருங்க. நீங்கள் கணேசனா வாங்க, வாங்கண்ணாச்சி வாங்க, நீங்களாம் வாங்கண்ணாச்சி. நான் எல்லாம் பார்த்துட்டுங்க, கண்ணு வெளிச்சமாக இருக்கா, அதனால் அங்கே யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சரியா, மேலே வாங்க. தமிழ்நாடு நாடார் உறவுமுறைகள் கூட்டமைப்பினுடைய தென்காசி மத்திய மாவட்ட தலைவராக கடையநல்லூரை சேர்ந்த எனது இனிய நண்பர் முருகன் அவர்களை நியமிக்கின்றோம். சரி, ஊது நாடார் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் கூட்டம் செயலாளர் ஜான் டேவிட் அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்குகிறார்கள். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டமைப்பின் தலைவர் அண்ணாச்சி லூர் நாடார் அவர்களுக்கு ராய் இந்தியா உறவுமுறை சார்பாக சாலை அடைக்கப்படுகிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்த உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும்
தமிழ்நாடு நாடார் உறவுமுறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு விழாவிலையுமே யாருக்குமே சால்வை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட நாங்கள் இருந்தோம். அதனால நீங்கள் அன்பாக கொடுத்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்களும் உங்களுக்கு எதுவுமே சால்வை போடலை, அதனால யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே.